அரசியல் எச்சரிக்கை. ஜனநாயக நாட்டிலுள்ள ஒரு குடிமகனுக்கு தன் நாட்டை பற்றிய அரசியல் அறிவு மட்டுமே அவரையும் அவரது குடும்பத்தையும் அவரது நாட்டையும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் வழிமுறையாகும். அன்புதயம் அரசியல் புனித நூல். இந்திய குடியரசு நாட்டுக்கும் மக்களுக்கும் அன்புதயம் அரசியலை அர்ப்பணிக்கிறேன். எம். சுபாஷ் பாபு. விசாரணை ஆணையம் தலைவர் மாண்புமிகு நீதியரசர் திரு ஏ. ஆறுமுகசாமி அவர்கள் முன்பாக சுய ஒப்புதல் வாக்குமூலம், சத்திய பிரமாண உறுதிமொழி பத்திரம். 2016ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி அன்று மாண்புமிகு தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்ததாக தமிழக அரசால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட மறைந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிப்பதற்காக தமிழக அரசால் அமைக்கப்பட்ட விசாரணை ஆணையம் தலைவர் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி ஏ. ஆறுமுகசாமி அவர்களின் மாட்சிமை முன்பாக தேனி மாவட்டம், தமிழ்நாடு சுபாஷ் இல்லம் முகவரியில் குடியிருப்பவரும் அன்புதயம் கட்சி நிறுவனர் தலைவருமான எம். சுபாஷ் பாபு, தகப்பனார் பெயர் எஸ். மோகன் ஆகிய நான் இன்று 16/11/2017 இந்நாளில் அளிக்கும் எழுத்துப்பூர்வமான சுய ஒப்புதல் வாக்குமூலம். நான் இன்று 16/11/2017 மறைந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிப்பதற்காக தமிழக அரசால் அமைக்கப்பட்ட விசாரணை ஆணையம் முன்பு ஆஜராகிறேன். எம். சுபாஷ் பாபு ஆகிய நான் அன்புதயம் கட்சியின் நிறுவனர் தலைவராக இருக்கிறேன். கடந்த 15 ஆண்டுகளாக பொது வாழ்வில் இருந்து வருகிறேன். கடந்த 2013 அக்டோபர் 19ஆம் தேதியிலிருந்து இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்ட கட்சியாக அன்புதயம் கட்சி இருந்து கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் எனது அரசியல் பணியை செய்து வருகிறேன். நான் சட்டப்படிப்பில் முதுநிலை கல்வி பட்டம், எம்எல் அரசியலமைப்பு சட்டம் மற்றும் சர்வதேச சட்டம் பயின்றவன். நான் சட்ட ஆலோசகராகவும் மக்கள் பணியாற்றி வருகிறேன். எனது குடும்பம் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் குடும்பம். சுதந்திர தின வெள்ளி விழா ஆண்டில் மேன்மிதங்கிய பாரத குடியரசுத் தலைவர் அவர்களால் கௌரவிக்கப்பட்ட ஒரு சுதந்திர போராட்ட வீரரின் பேரனாவே. நான் நாடு மக்கள் நலன் பாதுகாப்பு அடிப்படையாக கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு என் முன்வைப்புகள் பல்வேறு காலகட்டங்களில் வழிகாட்டுதல்களாக தெரிவித்துக் கொண்டு வருகிறேன். ஒரு அரசியல் கட்சி என்ற நிலையில் நான் 4 தேர்தல்களை சந்தித்திருக்கிறேன். நான் 2 முறை அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் தமிழக முதல்வருமான செல்வி ஜெயலலிதா அவர்களை 2015 தமிழ்நாடு சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் 2014 தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சட்டமன்ற தொகுதியில் அவரை எதிர்த்து நான் சார்ந்த அன்புதயம் கட்சி வேட்பாளராக போட்டியிட்டு இருக்கிறேன். 2016 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் திமுகவின் தலைவரும் முன்னாள் தமிழக முதல்வருமான திரு மு. கருணாநிதி அவர்களை எதிர்த்து அன்புதயம் கட்சி வேட்பாளராக நான் போட்டியிட்டு இருக்கிறேன். நான் அன்புதயம் மக்கள் வேட்பாளராக 2009 கம்பம் சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் 2011 தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதியிலும் தனித்து போட்டியிட்டு இருக்கிறேன். எந்த ஒரு கட்சியுடனும் தேர்தலிலும் அரசியலிலும் கூட்டணி இல்லை என்கிற அரசியல் கொள்கையை வகுத்து கொண்டு அன்புதயம் கட்சியை நடத்தி வருகிறேன். அன்புதயம் கட்சியின் ஜனநாயக தாத்பரியம் எந்த ஒரு குடிமகனுக்கும் அவரவருக்குரிய நீதி அவரது வாழ்நாளிலேயே கிடைத்துவிட வேண்டும் என்பதாகும். இது சாத்தியப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு அரசால் முழுமையாக சட்டம் ஒழுங்கை அமல்படுத்துகிற நிலையில்தான் அதை ஈடேற்ற முடியும். அது ஜனநாயக நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஆளுங்கட்சி செயல்பாட்டில்தான் இருக்கிறது என்கிற அரசியல் நிலை கொள்கையில் அன்புதயம் கட்சி தன் அரசியலை நடத்தி கொண்டு வருகிறது. இந்த அடிப்படையில் செயல்பட்டு வரும் நான் இங்கு மறைந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா மரணம் குறித்து நான் இங்கு கொண்டு வரும் செய்திகள் அனைத்தும் ஒரு சீரிய நெறிமுறையிலான அடிப்படையிலானவை என்பதை மனப்பூர்வமான உறுதிமொழியாக நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் நான் இங்கு முன்வைப்பவை அனைத்தும் சட்டப்பூர்வமாக கையாளுவதற்கு, உண்மையை வெளிக்கொணர்வதற்கு நான் உணர்வுபூர்வமாக உறுதியாக கூறுபவையாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரையில் நான் நடத்தி வந்த அரசியல் நேர்மையின் அடிப்படையில்தான் என்னால் அன்புதயம் கட்சியின் சார்பாக எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முன்வைப்புகளுக்கும் பிரச்சனையின் சாராம்சத்தின் அடிப்படையில் மத்திய மாநில அரசுகளுக்கு நான் கொண்டு சென்றவைகள் அரசுகளால் ஆராயப்பட்டு நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறது. கட்சி நிலையில் எனது நிலைப்பாடுகள்தான் நான் அரசுகளிடம் கொண்டு செல்கிற விஷயங்கள். நாடு மக்கள் நலன் பாதுகாப்பு அடிப்படையில்தான் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுகிற விஷயத்தில் அரசுகளால் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்போதும் அப்படித்தான் மறைந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மரணம் குறித்து விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட இந்த விசாரணை கமிஷன் முன் எனது தரப்பிலான ஆதாரங்களுடன் ஆஜராகிறேன். 22/9/2016 அன்று இரவு தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலை சுகவீனம் என்ற அடிப்படையில் அப்போலோ மருத்துவமனையில் சென்னையில் மருத்துவ சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் என்ற செய்தி ஊடகங்கள் மூலம் மக்களுக்கு வழங்கப்பட்டது. மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்றைய தேதியில் அந்த நேரத்தில் தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா உடல்நிலை சுகவீனம் குறித்து ஜெயலலிதா இல்ல போயஸ் கார்டனில் முடிவெடுத்தவர் யார்?
ஏற்கனவே செல்வி ஜெயலலிதா அவர்களது குடும்ப மருத்துவர் அவருக்கு சிகிச்சை அளித்து வந்த செய்திகள் அடிப்படையில் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கு முன்பாக மருத்துவ சிகிச்சை மேற்கொண்ட மருத்துவர் நிலையில் அன்றைய தேதிய ஜெயலலிதா உடல்நிலை குறித்தும் அவர் மருத்துவமனையில் எந்த நிலையில் எந்த சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் என்ற முழு விவரமும் மருத்துவ குழு செல்வி ஜெயலலிதா மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்கு கொண்டு செல்லப்படுவதற்கு முன்பு செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு சிகிச்சை எடுத்த மருத்துவர் விசாரிக்கப்பட வேண்டும். சென்னை போயஸ் கார்டனில் செல்வி ஜெயலலிதா வீட்டில் அவருடனேயே இருந்து அவரது அரசியல் பயணம் தொடங்கிய நாளிலிருந்து அவரது வீட்டில் உடனிருந்து செல்வி ஜெயலலிதா அவருடனேயே இருந்து வரக்கூடிய அவரது தோழி திருமதி V.K. சசிகலா அவர்களிடம் அந்த நாட்களில் அவரது மனோநிலை, உடல்நிலை, அவர் பரிமாறிக்கொண்ட விஷயங்கள், விவரங்கள், நிகழ்வுகள் தொடர்பில்லாத விஷயங்கள் அனைத்தும் அன்றைய நாளைய அல்லது முந்தைய காலகட்ட தொடர் விஷயங்கள் என்று இதனுடன் இணைந்து விசாரணை ஆணையம் இந்த விசாரணைக்கு உட்படுத்தி கொள்ள வேண்டும். செல்வி ஜெயலலிதா அவர்களது இல்லத்தில் போயஸ் கார்டனில் அவருடனேயே நீண்ட காலமாக இருந்து வருவதாக சொல்லக்கூடிய பணிப்பெண்ணிடம் விசாரணைக்கு உட்படுத்தி உண்மைத்தன்மை குறித்து விவரங்கள் அறியப்பட வேண்டும். போயஸ் கார்டனில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இல்லத்தில் பணிபுரிந்து அவருக்கு உதவியாக இருந்தவர்களும் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்தவர்கள், அவர் வீட்டு பணியாளர்கள், பாதுகாவலர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு விசாரிக்கப்பட வேண்டும். செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழக முதல்வர் என்ற அடிப்படையில் முதல்வர் அவர்களுக்கு பாதுகாப்பு அடிப்படையில் அரசு சார்பில் மத்திய அரசால் வழங்கப்பட்டிருந்த செட் பிரிவு பாதுகாப்பு பணியில் இருந்த தலைமை பொறுப்பில் இருப்பவரும் அவருக்கு கீழ் பணியில் இருப்பவர்களுக்குமான குழுவை இதில் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். ஒரு மாநில முதல்வர் என்ற அடிப்படையில் செல்வி ஜெயலலிதா அவர்களது இல்ல போயஸ் கார்டனில் பாதுகாப்பு பணியில் இருந்த தமிழ்நாடு மாநில காவல்துறையின் காவலர்கள் மற்றும் தலைமை விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். செல்வி ஜெயலலிதா தமிழக முதல்வர் என்ற நிலையில் அவருக்கு அரசு சார்பில் அலுவலக பணி மேற்கொள்ள நிர்ணயிக்கப்பட்ட செயலாளர்கள், உதவியாளர்கள் என்று அவரது இல்லத்தில் அவருக்கு முதல்வர் நிலையில் அலுவலகசார் பணி மேற்கொண்டிருந்த அரசு அதிகாரிகள், ஊழியர்கள் இதில் விசாரிக்கப்பட வேண்டும். போயஸ் கார்டனில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இல்லத்தில் அரசு கொள்கை முடிவு தீர்மானிப்பதில் முதல்வருக்கு உதவியாக இருந்து செயல்படக்கூடிய அரசு செயலாளர் அவர்களிடம் முதல்வர் அவரது ஒரு வார கால பணியில் தொடர் விவரங்களின் அடிப்படையில் உண்மை நிலை அறிய இதில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். 22/9/2016 அன்றைய நாளில் தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நிலை குறித்து தமிழக அரசு தலைமைச் செயலாளர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். முதல்வர் அவர்களிடம் அன்றைய நாள் தலைமைச் செயலாளர் மேற்கொண்ட பணி குறித்து தொடர் உரையாடல்கள் பதிவு செய்யப்பட வேண்டும். அன்றைய நாளில் அவரது மனோநிலை எப்படி இருந்தது? செல்வி ஜெயலலிதா அவர்கள் அன்றைய நாளில் தலைமைச் செயலாளரிடம் வேறு ஏதாவது அலுவல் சாரா விஷயங்கள் குறித்து ஏதாவது தெரிவித்திருந்தாரா என்பதையும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு தினந்தோறும் அரசியல் அறிக்கை, செய்தி என்று தயாரித்து கொடுப்பவரும் செய்தி சேகரிப்பில் இருந்து வருபவருமாக இருப்பவரை அவருடனேயே இருந்த நாட்களில் நிலவரங்களை இவரிடம் விசாரிக்கிற அதே நேரத்தில் அன்றைய நாளில் ஏதாவது நடைமுறைகளில் ஏதாவது வித்தியாசம் தெரிந்ததா என்பதையும் விசாரணையில் உட்படுத்தி கொள்ள வேண்டும். அன்றைய நாளில் 22/9/2016 போயஸ் கார்டன் இல்லத்தில் பார்வையாளர்களை ஒருங்கிணைத்து செல்வி ஜெயலலிதா அவர்களை அலுவல்சார் நிலைகளிலும் கட்சி சார்பு நிலைகளிலும் ஒருங்கிணைக்கும் பணியில் இருக்கக்கூடிய தனி செயலாளர், உதவியாளர் விசாரிக்கப்பட வேண்டும். 22/9/2016 அன்றைய நாளில் போயஸ் கார்டன் செல்வி ஜெயலலிதா இல்லத்திற்கு வந்து சென்ற அன்றைய நாளைய முக்கிய பிரமுகர்கள் குறித்த விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அன்று அவர்கள் அங்கு வந்து சென்றதற்கான விவரங்கள் முழுமையாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். போயஸ் கார்டன் இல்லத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு வழக்கமாக அவர் பெண் என்ற அடிப்படையிலும் வயதுக்கேற்ற உடல்நிலை கோளாறு என்ற அடிப்படையிலும் ஜெயலலிதா அவர்களுக்கு ஏற்கனவே இருந்து வரக்கூடிய உடல் உபாதைகள் குறித்தும் அளிக்கப்பட்டு வந்த தொடர் சிகிச்சை, மருத்துவ சிகிச்சை நிலையிலும் அவரது குடும்ப மருத்துவர் மேற்கொண்ட மருத்துவ சிகிச்சை தன்மைக்கும் அப்பல்லோ மருத்துவமனைக்கு செல்வி ஜெயலலிதா கொண்டு செல்லப்பட்டு அங்கு மேற்கொள்ளப்பட்ட சிகிச்சையும் ஏற்கனவே அவருக்கு அளித்த நோய்த்தன்மை குறித்த சிகிச்சையின் அடிப்படையிலான தொடர் சிகிச்சையா அல்லது புதிதாக வேறு ஏதாவது சிகிச்சை முறையா என்று சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் மருத்துவர்களால் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா என்ற அடிப்படையிலும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். போயஸ் கார்டனில் செல்வி ஜெயலலிதா இல்லத்திற்கு வந்து அவரது உடல்நிலையை பரிசோதித்ததாக சொல்லக்கூடிய மருத்துவ குழு போயஸ் கார்டன் இல்லத்திலேயே அவருக்கு மருத்துவ சிகிச்சை அளித்து குணப்படுத்த முடியாமல் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுதான் மேற் சிகிச்சை மேற்கொள்ள முடியும் என்று எதை வைத்து உறுதிப்படுத்தியது. 22/9/2016 அன்றைய நாளில் ஜெயலலிதா உடல்நிலை தன்மையில் ஏதாவது மாறுதல்கள் தென்பட்டதா? எதை கண்டார்கள் என்ற அளவில் விசாரணைக்கு உட்படுத்தி அந்த மருத்துவ குழுவிடம் விவரம், மருத்துவ சம்பந்தமான விஷயம், ஜெயலலிதா அவர்களின் உடல்நிலை உண்மைத்தன்மை கண்டறியப்பட வேண்டும். ஜெயலலிதா அவர்களின் உடல்நிலை உண்மைத்தன்மை குறித்து மருத்துவ குழுவிடம் ஏதாவது போயஸ் கார்டன் இல்லத்திற்கு 22/9/2016 அன்று சென்ற மருத்துவ குழுவிடம் ஜெயலலிதா அவர்களின் உடல்நிலை தன்மை என்ன, அவரது உடல் உள்ளுறுப்புகளில் சிகிச்சை ஏதாவது மேற்கொள்ளப்பட்டதா அல்லது அவரது உடலில் ஏதாவது காயங்கள் உள்காயமாக அல்லது வெளிக்காயமாக ரத்தம் வெளியேறிய நிலையில்
அவசர சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் அளவுக்கு, காய நிலைகளின் அடிப்படையில் தீவிர சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் அளவுக்கு ஜெயலலிதா அவர்களின் உடல்நிலை இருந்ததா, எப்படி இருந்தது என்பதும் இந்த மருத்துவ குழுவிடம் நடத்தப்படும் விசாரணையில் உட்படுத்தப்பட வேண்டும். முழுக்க முழுக்க ஜெயலலிதா அவர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட சிகிச்சை அவருக்கு ஏற்கனவே இருந்த உடல் கோளாறுகளின் அடிப்படையில், ஏற்கனவே எடுத்துக்கொண்ட சிகிச்சையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு தொடர்வதற்கான வாய்ப்பு இல்லை என்ற அடிப்படையில், நோயின் தீவிரம் மருத்துவமனையின் வசதியோடுதான் மேற்கொள்ள வேண்டும் என்ற தன்மையின் அடிப்படையில் மட்டும் இருந்ததா என்ற அடிப்படையிலும் விசாரணையில் உட்படுத்தப்பட வேண்டும். ஜெயலலிதா அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வந்த தொடர் சிகிச்சையில் ஏற்கனவே அவரது உடல்நிலைக்கு எடுத்து வந்த சிகிச்சையின் தன்மைக்கும், அப்போலோ மருத்துவமனையில் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்ட நாளில் 22/9/2016 அடுத்தடுத்து மேற்கொண்ட சிகிச்சைகள் முற்றிலும் மாறுபட்ட கோணத்தில் இருந்ததா என்பதும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். 22/9/2016 காலையில் ஜெயலலிதா அவர்கள் எந்த மனநிலையில் இருந்தார்? வீட்டிலேயே மருத்துவ சிகிச்சை அளிக்கும் போது எப்படி இருந்தார்? அவர் சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கும் போது, சிகிச்சை தொடக்கத்தின் போது எப்படி இருந்தார் என்பதும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஜெயலலிதா அவர்கள் அந்த நாளில் 22/9/2016 தன்னை யார் என்று அறிந்து கொள்ளும் அளவுக்கு சுயநினைவோடு இருந்தாரா, அல்லது சுயநினைவின்றி மற்றவர்கள் கவனித்து அவருக்கு தேவையானவற்றை செய்யக்கூடிய அளவிற்கு சுயநினைவின்றி தன்னை மறந்த நிலைக்கு கொண்டு செல்லப்பட்ட கோமா நிலையில் இருந்தாரா? எந்த நிலையில் தான் இருந்தார் என்பதும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஜெயலலிதா அவர்களுக்கு சுயநினைவு இருந்த காலகட்டம் இருந்த அன்றைய நாள் வரை, இன்றைய நாளிலிருந்து அவர் கோமா நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டு இருக்கிறார். அது தொடர் மருத்துவ அறிக்கையில் அது குறித்து ஏதாவது மருத்துவ சிகிச்சை என்று மேற்கொள்ளப்பட்ட மருத்துவர்களால் பதிவு ஏதாவது செய்யப்பட்டிருக்கிறதா என்பதும் விசாரணையில் உட்படுத்த வேண்டும். சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு 22/9/2016 இரவு அனுமதிக்கப்பட்டவுடன் ஜெயலலிதாவிற்கு மேற்கொள்ளப்பட்ட முதல் சிகிச்சை எது? மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவுடன் அவருக்கு மேற்கொள்ள வேண்டிய சிகிச்சை நிலை குறித்து, சிகிச்சை தேவை குறித்து மருத்துவர்கள் எப்படி உறுதிப்படுத்தினார்கள்? என்ன சிகிச்சையை ஜெயலலிதா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டவுடன் மருத்துவர்கள் தொடங்கினார்கள் என்பதும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஜெயலலிதா அவர்களின் உடல்நிலை சாதாரண அளவில் மேற்கொள்ள வேண்டிய சிகிச்சை நிலையில் அவரது உடல்நிலை இருந்ததா, அல்லது தீவிர சிகிச்சை பிரிவுக்கு எடுத்துச் சென்று மருத்துவக்குழு ஆலோசனையின் பேரில் சிறப்பு மருத்துவர்களை கொண்டு சிகிச்சை மேற்கொள்ளும் தன்மையில் ஜெயலலிதா உடல்நிலை இருந்ததா என்பதையும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். 22/9/2016 அன்றைய நாளில் மருத்துவ சிகிச்சை என்று மேற்கொள்ள மருத்துவ நடவடிக்கை தொடர ஜெயலலிதாவுக்கு பொறுப்பு நிலையில் மருத்துவமனை அனுமதி கடிதத்தில் கையொப்பமிட்டவர் யார்? கையொப்பம் வாங்கியவர்கள் யார் என்பதும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். ஜெயலலிதா அவர்கள் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவுடன் அவருக்கு முதல் மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டவர் யார்? இதற்கான சிகிச்சை மருத்துவ கோப்புகளை முதலில் ஒழுங்குபடுத்தியவர் யார்? இவையெல்லாம் எந்த தலைமை மருத்துவர் மேற்பார்வையில் இது எல்லாம் நிகழ்ந்தது என்பதையும் விசாரணை ஆணையம் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் அப்போலோவில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட நாளில் அவர் யாருடைய கட்டுப்பாட்டில் வைத்து சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது? அவருக்கு சிகிச்சை மேற்கொள்வதற்கான பணியில் ஆலோசனை ஏதாவது நிகழ்த்தப்பட்டதா என்பதும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஜெயலலிதாவின் அதிமுக கட்சி சார்பு நிலையில், அல்லது மக்கள் பிரதிநிதிகள் நிலையில், அல்லது அரசு சார்பில் என்று யாருடைய அடிப்படையில் ஜெயலலிதா உடல்நிலை சிகிச்சை நிலைகளின் போது பொறுப்பு நிலைகளில் எடுத்துக்கொண்டு அதிகாரப்பூர்வமாக செயல்படுவதாக உறுதியளித்தார்கள் என்பதும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். தமிழக அரசு சார்பில் ஜெயலலிதாவிற்கான சிகிச்சை நாட்களில் சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கும் போயஸ் கார்டன் இல்லத்திற்கும் சென்னை மருத்துவக் கல்லூரியிலிருந்து அதன் தலைமை டீன் அளவில் முதல்வரின் உடல்நிலை குறித்து அரசு சார்பில் உறுதிப்படுத்துவதற்கு சென்னை மருத்துவக் கல்லூரி டீன் வரவழைக்கப்பட்டு முதல்வரின் உடல்நிலை குறித்து தீர்மானிப்பதற்காக தமிழக அரசு தலைமைச் செயலாளர், சுகாதாரத்துறை செயலாளர் அவர்கள் நிலையில் ஏதாவது செய்தியாக உறுதிப்படுத்தினார்களா என்பதும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஜெயலலிதா என்பவர் தனிப்பட்ட முறையில் வசிக்கின்ற ஒரு பெண்மணி. இவருக்கு என்று எந்த ஒரு குடும்பமும் இருப்பதாக தெரியவில்லை. இவர் திருமணம் ஆனவராகவும் தெரியவில்லை. குழந்தைகள் இருப்பதாகவும் தெரியவில்லை. இவரது ஆரம்பகால நடிப்பு தொழிலில் இருந்தபோது அவரின் தாயாரின் பொறுப்பில் இருந்து வந்ததாகத்தான் அவரது குடும்ப நிலை குறித்த செய்திகள் பரவலாக தெரிய வருகிறது. அவர் அரசியலுக்கு வந்த நாட்களிலிருந்து அவருடனான ஒரு பெண்மணி அவருக்கு உதவியாக இருந்து வருவதாக இன்று வரையில் அறியப்படக்கூடிய அளவுக்குத்தான் ஜெயலலிதாவின் தோழியாக ஜெயலலிதா வீட்டு போயஸ் கார்டன் வேதா இல்லத்தில் திருமதி B.K. சசிகலா என்கிற பெண்மணி ஜெயலலிதா அவர்களுடன் இருந்து வந்ததாக தமிழக மக்கள் அறிந்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் ஜெயலலிதா அவர்களை பற்றிய முழு விவரமும் முழுமையாக அறிந்தவராக திருமதி B.K. சசிகலா இருப்பதால் ஜெயலலிதா அவர்களுக்கு நிகழ்ந்த நிலை குறித்தும் நடந்த நிகழ்வுகள் குறித்தும் முழுமையாக அறிந்திருப்பவர் இவர் என்ற முறையில் முழுமையாக விவரங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இவரிடம் இருக்கிறது என்ற அடிப்படையில் திருமதி B.K. சசிகலா அவர்கள் இந்த விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். Z பிரிவு பாதுகாப்பு அளிக்கப்பட்டு அந்த பாதுகாப்பில் இருந்து வந்த பெண்மணி ஜெயலலிதா. இந்த நிலையில் ஒரு உயரிய பாதுகாப்பு நிலையில் இருந்த தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா 22/9/2016 உடல்நிலை சிகிச்சை என்று அவரது போயஸ் கார்டன் வேதா இல்லத்தில் இருந்து சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்.
எந்த ஒரு குடும்ப ஆதரவும் இல்லாத தமிழக முதல்வர் மருத்துவமனைக்கு அவசர சிகிச்சையில் கொண்டு வரப்பட்ட உடனேயே தமிழக மாநில அரசு தன் கட்டுப்பாட்டில் ஜெயலலிதாவை ஒரு முதல்வராக பொறுப்பெடுத்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அரசு சார்பில் அறிவிப்பு வெளியிட்டு ஏதாவது ஒரு பொறுப்பு எடுக்கப்பட்டிருக்கிறதா என்று விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். சென்னை அப்போலோ மருத்துவமனையில் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக சார்பாக தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்களை சந்திக்க சென்றதாக செய்திகள் வெளிவந்தது. இவர் மருத்துவமனையில் யாரை சந்தித்தார்? இவர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து என்ன தெரிந்து கொண்டார்? என்ன விசாரித்தார்? மருத்துவ குழுவை சந்தித்தாரா? அவரிடம் என்ன தகவல்கள் கிடைக்கப்பெற்று வெளியில் வந்தார் என்கிற அடிப்படையில் திரு ஸ்டாலின் அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். சென்னை அப்போலோ மருத்துவமனையில் தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களை சந்திக்க திருமதி ராஜாத்தி அம்மாள் வந்து சென்றதாக செய்திகள் ஊடகங்களில் வெளிவந்தன. திருமதி ராஜாத்தி அம்மாள் இவர் திமுக கட்சி தலைவர், முன்னாள் தமிழக முதல்வர், தற்போது தமிழக சட்டமன்ற உறுப்பினர் திரு மு கருணாநிதி அவர்களின் துணைவியார் என்று அறியப்படுகிறார். இவர் இதுநாள் வரையில் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவராகவும் தெரியவில்லை. அதிகாரப்பூர்வமாக அரசியல் நிகழ்வுகளிலும் ஏதாவது ஒரு கட்சி உறுப்பினராகவும் பொறுப்பிலும் இருந்து வருவதாகவும் தெரியவில்லை. ஊடகங்கள் மூலம் திரு மு கருணாநிதி அவர்களின் துணைவியார் என்று அறியப்படுபவர் திருமதி ராஜாத்தி அம்மாள். இவர் ஜெயலலிதா அவர்களின் உடல்நிலை குறித்து விசாரிக்க சென்னை அப்போலோ மருத்துவமனையில் திருமதி வி.கே. சசிகலா அவர்களை சந்தித்து வந்ததாக செய்திகள் வெளிவந்தன. இவர் மருத்துவமனையில் திருமதி வி.கே. சசிகலாவை மட்டும் சந்தித்தாரா? மருத்துவமனையில் யார் யாரை சந்தித்தார்? அவர் அப்போலோ மருத்துவமனையில் மருத்துவர்களை சந்தித்தாரா? ஜெயலலிதா இருந்த அறையில் அவர் உண்மையான உடல்நிலை தன்மையை நேரில் பார்த்தாரா என்பதை எல்லாம் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். திருமதி வி.கே. சசிகலாவிடம் பேசிய விவரங்கள் குறித்து திரு ராஜாத்தி அம்மாள் அவர்களை விசாரணைக்கு உட்படுத்தி விசாரணை பதிவுகள் ஏற்படுத்திக் கொள்கிற வகையில் விசாரணை தன்மை அமைய வேண்டும். திரு மு க ஸ்டாலின், திருமதி ராஜாத்தி அம்மாள் இந்த இருவரும் தனித்தனியாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் ஜெயலலிதா இருந்தபோது யார் யாரை சந்தித்தார்கள், எந்தெந்த விஷயங்கள் குறித்து பரிமாறிக்கொண்டார்கள் என்ற விவரமும், முக்கியமாக அப்போலோ மருத்துவமனையில் ஜெயலலிதா சிகிச்சை மேற்கொண்ட இடத்தையும், அவர் உடல்நிலை குறித்த உண்மையான உடல் தன்மையும், இவர்கள் நேரில் பார்த்து ஏதாவது உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிகள் ஏதாவது மேற்கொண்டார்களா என்பதையும் சற்று கவனமாக விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு இதில் இது தொடர்பாக வேறு ஏதாவது விஷயங்கள் வெளிவருமா என்ற அடிப்படையிலும், இதனால் ஜெயலலிதாவின் இந்த நிலைக்கான காரணங்கள் பின்புலம் ஏதாவது இவர்களுக்கு தெரிந்திருக்கிறதா என்கிற அடிப்படையிலும், அரசியல் காழ்ப்புணர்ச்சிகள் நிலையில் தொடர்ந்து அடுத்தடுத்த தேர்தல்களில் வெற்றி பெற்று விட்டார் என்ற அடிப்படையில் இவர்கள் இருவரின் மருத்துவமனை வருகை ஆராயப்பட வேண்டிய விஷயமாக இது இருக்கிறது. இவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். திரு மு கருணாநிதி அவர்கள் 2016 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகு 3 மாதத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் நிகழும் என்று வெளியிட்ட செய்தியும், அப்போலோ மருத்துவமனையில் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொள்ளப்படக்கூடிய அளவிற்கு ஜெயலலிதா உடல்நிலையில் என்ன நிகழ்ந்தது என்ற அடிப்படையில் இவை இரண்டும் தொடர்புடைய விஷயங்களா என்று விசாரணை மேற்கொள்ள வேண்டும். செல்வி ஜெயலலிதா அவர்கள் சுமார் 25 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக அரசியலில் இருந்து கொண்டிருக்கிறார். திமுக கட்சியின் மீதும் திமுக தலைவர் திரு மு கருணாநிதி அவர்கள் மீதும் கடுமையான விமர்சனங்களை வைத்து வருபவர். அவர் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் 22/9/2016 அனுமதிக்கப்படும் வரையில் ஜெயலலிதா திமுக தலைவர் திரு மு கருணாநிதியையோ அவரது குடும்ப உறுப்பினர்களையோ ஒரு திருமண நிகழ்ச்சியிலோ அல்லது மருத்துவ சிகிச்சையின் போதோ சுகதுக்க நிகழ்ச்சிகளின் போதோ ஒரு சந்திப்பு நிகழ்த்தியதாக எந்த ஒரு செய்தியும் இதுவரையில் வெளிவந்ததில்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஊடகங்கள் மூலம் பொது நிகழ்ச்சிகளில் ஜெயலலிதா வருகையும் திரு மு கருணாநிதி வருகையும் ஒரு குறிப்பிட்ட நேரகால அவகாச இடைவெளியில் ஒரு இடத்தில் கூட ஒருவரை ஒருவர் சந்திக்காத அளவிற்கு வந்து போகிற அளவில்தான் நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டிருந்தன. மக்களும் ஊடகங்களும் ஜெயலலிதா இருந்தவரை இவர்கள் இருவருடனான வருகையில் சந்திப்பு ஒருவருக்கொருவர் தவிர்த்து கொண்டு வந்ததை அறிவார்கள் என்பதையும் கவனத்தில் கொண்டு இந்த விசாரணையை தொடர்புடையவரிடம் மேற்கொள்ள வேண்டும். ஜெயலலிதா அவர்கள் ஒற்றை வரியில் திமுகவையும் திமுக தலைவரையும் தீய சக்தி என்று சொல்வதும், திரு மு கருணாநிதி அவர்களும் அவரது குடும்ப அரசியல் வாரிசுகளும் அந்தம்மா இந்தம்மா என்பதும், அவர் வீட்டு பேர குழந்தைகள் கூட அந்தம்மா இந்தம்மா என்ற பொது நிகழ்ச்சிகளிலும் தேர்தல்களிலும் மக்களிடம் ஒருவருக்கொருவர் வெறுப்புணர்வை வளர்த்து கொண்டு வந்தார்கள். ஜெயலலிதாவும் மு கருணாநிதியும் இரு துருவங்களாக இருந்து தமிழக அரசியலை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் வி.கே. சசிகலாவை பொறுத்தவரை வி.கே. சசிகலாவின் திருமணத்தையே திரு மு கருணாநிதி தலைமையில் நடத்தி வைத்ததாக செய்திகள் மூலம் அறிய முடிகிறது. இப்போது ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து தெரிந்து கொள்வதற்கு மு க ஸ்டாலினும் ராஜாத்தி அம்மாளும் மருத்துவமனையில் சென்ற செய்தி விசாரிக்கப்படுவதற்கான முக்கியத்துவத்தை இது புலப்படுத்துவதாக இருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த விசாரணை திரு மு க ஸ்டாலின் அவர்களிடமும் திரு ராஜாத்தி அம்மாள் அவர்களிடமும் மேற்கொள்ளப்பட வேண்டும். திரு மு க ஸ்டாலினும் திருமதி ராஜாத்தி அம்மாள் அவர்களும் அப்போலோ மருத்துவமனைக்கு சென்று ஜெயலலிதா உடல்நிலை பார்த்துவிட்டு வந்தார்களா என்பது விசாரணையில்தான் அறிய வரும். இவர்கள் மருத்துவமனைக்கு சென்று ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து பார்த்து வந்த பிறகுதான் சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக சர்க்கர நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு அரசியல் நடத்தியதோடு தன் முதுமையை தன் இயலாமையை ஒத்துக்கொள்ளாமல் முதுமையால் ஏற்படக்கூடிய இயற்கையான இயலாமைகளெல்லாம் மறைத்து ஊடகங்கள் மூலம் மக்களுக்கு இவரின் உடல்நிலை குறித்து உண்மைத்தன்மையை வெளிவிடாமல்
அரசியல் நடத்திவிட்டு உலா வந்த திமுக தலைவர் திரு மு கருணாநிதி அவர்கள் ஜெயலலிதா அவர்களின் உடல்நிலை குறித்து முழுமையாக திரு மு க ஸ்டாலினும் திருமதி ராஜாத்தி அம்மாள் அவர்களும் அப்போலோ மருத்துவமனையில் உறுதி செய்து கொண்டு பார்த்து வந்த பிறகுதான் திரு மு க ஸ்டாலின் தந்தையும் திருமதி ராஜாத்தி அம்மாள் அவர்களின் துணைவருமான திரு மு கருணாநிதி அவர்களை அரசியலிலிருந்து விடுவித்து வெளிநடமாட்டத்தை முற்றிலுமாக நீக்கி ஊடகங்களிடமிருந்து விடுவித்துக் கொண்டு வீட்டிலேயே முடக்கி போட்டு விட்டனர் என்பதைத்தான் நாம் காண்கிறோம். திரு மு கருணாநிதியின் அரசியலை ஒரு முடிவுக்கு கொண்டு வர மருத்துவமனையில் ஜெயலலிதா உடல்நிலை குறித்து தகவலை பயன்படுத்தி கொண்டார்களா என்ற அடிப்படையிலும் இது விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. திருமதி வி கே சசிகலா மருத்துவமனையிலிருந்து திரு மு க ஸ்டாலின் மற்றும் திருமதி ராஜாத்தி அம்மாள் இருவரையும் மருத்துவமனைக்கு வந்து செல்லுமாறு அழைப்பு விடுத்தாரா என்பதையும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். அப்போலோ மருத்துவமனையில் ஜெயலலிதா 22/9/2016 அனுமதிக்கப்பட்ட பிறகு திருமதி ராஜாத்தி அம்மாளும் திரு மு க ஸ்டாலினும் மருத்துவமனைக்கு சென்று வந்த பிறகு சில நாட்களில் திரு மு கருணாநிதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். பிறகு வீடு திரும்புகிறார். மருத்துவமனையிலிருந்து ஜெயலலிதா மரணமடைந்ததாக தகவல் அதிகாரப்பூர்வமாக அரசு தரப்பிலிருந்து வெளியிடுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு மறுபடியும் திரு மு கருணாநிதி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். ஜெயலலிதாவின் இறுதி சடங்கெல்லாம் முடிந்த பிறகு மீண்டும் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்புகிறார். அதிலிருந்து வீட்டுக்கு திரும்பியதிலிருந்து திரு மு கருணாநிதி அவர்கள் வீட்டிலேயே முடங்கி போனதும் அரசியல் சூழ்நிலைகள் மாறுவதாக தெரிகிற ஒவ்வொரு காலகட்டத்திலும் திரு மு கருணாநிதி அவர்கள் அவர் உடல்நிலை இயல்பான நிலைக்கு திரும்பியதாக செய்தியை திரு மு க ஸ்டாலின் தரப்பிலிருந்து மீடியாக்களுக்கு உலா வருவதும் சில நாட்களுக்கு முன்பு மக்கள் முன் நடமாட்டத்திற்காக திரு மு கருணாநிதி அவர்கள் தலைகாட்டியதுமான நிகழ்ச்சிகள் எல்லாம் ஜெயலலிதாவின் மரணத்தில் சங்கிலித்தொடர் நிகழ்வுகளாக ஆராயப்பட வேண்டியது இருக்கிறது. திருமதி ராஜாத்தி அம்மாளும் திரு மு க ஸ்டாலினும் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் ஜெயலலிதாவின் உடல்நிலை உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்தி கொண்ட பிறகுதான் இது திரு மு கருணாநிதி அவர்களை அரசியலிலிருந்து விடுவித்து வீட்டிலேயே முடக்கி வைப்பதற்கு மேற்கொண்ட நடவடிக்கையாக இருக்குமா? அன்றைய நாளில் ஜெயலலிதாவின் உடல்நிலைத்தன்மையை இவர்கள் முழுமையாக அறிந்துதான் இப்படி ஒரு நடவடிக்கை மேற்கொண்டார்களா என்பதும் விசாரணைக்கு உட்படுத்தி விசாரிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. திருமதி ராஜாத்தி அம்மாள் திரு மு க ஸ்டாலின் இருவரும் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து நிலவரம் தெரிந்திருக்கிற நிலையில் ஜெயலலிதாவின் உடல்நிலை நிலவரம் ஊர்ஜிதம் செய்து கொண்டவர்கள் தனிப்பட்ட முறையில் எந்த செய்தியும் அறிக்கையும் வெளியிடாதது குறித்து விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். திருமதி ராஜாத்தி அம்மாள் திரு மு க ஸ்டாலின் இந்த இருவருக்கும் ஜெயலலிதாவின் உடல்நிலை உண்மைத்தன்மை குறித்து தெரிந்திருக்கிறது என்றால் ஜெயலலிதாவின் உடனேயே இருந்து வரக்கூடிய திரு வி கே சசிகலா அவர்கள், பொறுப்பு தமிழக முதல்வராக இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம், திருமதி வி கே சசிகலா தரப்பிலிருந்து முதல்வர் பொறுப்புக்கு அடையாளம் காட்டப்பட்டு வந்த திரு எடப்பாடி பழனிசாமி, தமிழக ஆளுநர் திரு வித்யாசாகர் ராவ், தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர், தமிழக அரசு தலைமைச் செயலாளர், தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ஆகியோர் ஜெயலலிதாவுடன் இருந்தவர்கள், அவர் உடல்நிலை குறித்து முடிவெடுத்தவர்கள் என்ற அடிப்படையில் இவர்களை விசாரணைக்கு உட்படுத்தி செப்டம்பர் 22, 2016 டிசம்பர் 5, 2016 வரையிலான 75 நாட்கள் குறித்து ஜெயலலிதா நிலை குறித்த உண்மை நிலைகள் இவர்கள் மூலமாக முழுமையாக வெளிவரும் வகையில் இது விசாரிக்கப்பட வேண்டும். அப்போலோ மருத்துவமனை பதிவேட்டில் தினம்தோறும் அப்போலோ மருத்துவமனையில் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்ட நாளிலிருந்து அவரது மரணம் சம்பவித்ததாக அறிவிக்கப்பட்ட நாள் வரை அப்போலோ மருத்துவமனைக்கு வந்து சென்றோர், சிகிச்சை மேற்கொண்டோர் மற்றும் பார்வையாளர்களுக்கு விளக்கமளிக்க தயார் நிலையில் அதிமுக கட்சி சார்பாக தினம்தோறும் இருந்த குழுக்கள் என்று 75 நாட்களும் வருகை புரிந்தோரின் தன்மை அடிப்படையில் அவர்கள் எந்த கட்டம் வரையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள், ஜெயலலிதாவை விசாரிக்க வந்தவர்களிடம் என்ன விளக்கத்தை அளித்தார்கள், அங்கு அவர்கள் கண்ட சூழ்நிலைகள் என்ன, அவர்கள் அறிந்த செய்திகள் என்ன என்று அவர்கள் தரப்பிலிருந்து எடுத்து வைக்கும் அளவில் வாய்ப்புகள் வழங்கி விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். தினம்தோறும் அரசு சார்பில் அந்த மருத்துவமனையை ஜெயலலிதா மாநில முதல்வர் உடல்நிலை குறித்த மருத்துவ சிகிச்சையின் தன்மையை ஒவ்வொரு நாளும் பொறுப்பெடுத்துக் கொண்ட அரசு அதிகாரிகளின் விளக்கம், காவல்துறை பணியில் அதிகாரிகள் நிலையில் நியமிக்கப்பட்டவர்கள் விளக்கம், நிர்வாக ரீதியில் அவர்களை சந்தித்தவர்களிடம் ஜெயலலிதா அவர்களின் உடல்நிலை குறித்து என்ன விளக்கம் அளித்தனர், காவல்துறை அதிகாரிகளால் அளிக்கப்பட்ட விவரங்கள் என்ன, ஆளுங்கட்சி அதிமுக கட்சி சார்பில் தினம்தோறும் வரவேற்பாளர்களாக முதல்வர் உடல்நலம் விசாரித்தல் சந்திப்பு நிகழ்த்த வந்த பார்வையாளர்களிடம் வரவேற்பு குழுவினர் முதல்வர் ஜெயலலிதா உடல்நிலை குறித்து என்ன விவரங்கள் சொன்னார்கள் என்பதை விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அப்போலோ மருத்துவமனையில் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை மேற்கொண்ட மருத்துவர்கள் தரப்பில் ஒவ்வொரு நாளும் மேற்கொண்ட சிகிச்சை நிலை என்ன என்பது குறித்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஜெயலலிதா அவர்களுக்கு மருத்துவர்கள் அளித்த சிகிச்சை பணியில் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த செவிலியர்கள், உதவியாளர்கள், துப்புரவு சுகாதார பணியாளர்கள் என்று இவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு உண்மை நிலை கண்டறிய இது விசாரிக்கப்பட வேண்டும். அப்போலோ மருத்துவமனையில் ஜெயலலிதா சிகிச்சை மேற்கொண்ட அறையில் அவருக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் தினம்தோறும் அவரது உடல்நிலையில் கண்ட மாற்றங்கள் என்ன, அவர் சிகிச்சை மேற்கொண்ட அறை வரையில் வந்து சென்ற பார்வையாளர்கள் யார் யார் என்ற தன்மையில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஜெயலலிதா உடல்நிலை தொடர்பாக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எழுகிறது.
அது மாநில முதல்வரின் சிகிச்சை நிலை குறித்து சர்ச்சையை பிரதானமாக கொண்டிருக்கிறது என்ற அடிப்படையில் மேதகு தமிழக ஆளுநர் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பதில் காவல்துறையை தயார் நிலையில் வைத்திருந்தது போல் மக்கள் நிலையில் எழுந்துள்ள சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்கிற மேதகு தமிழக ஆளுநரும் மரியாதைக்குரிய தமிழக அரசு தலைமைச் செயலாளரும் மரியாதைக்குரிய தமிழ்நாடு காவல்துறை இயக்குநரும் மாண்புமிகு தமிழக பொறுப்பு நிலை முதல்வரும் அமைச்சரவையும் சட்டமன்ற எதிர்க்கட்சிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்களும் அரசியல் கட்சிகளும் எந்த முயற்சியை மேற்கொண்டார்கள்? மாநில ஆளுநர் இந்த பிரச்சனையை இந்திய உள்துறைக்கு கொண்டு சென்றாரா? மேன்மைதங்கிய பாரத குடியரசுத் தலைவர் அவர்களுக்கும் மேன்மைதங்கிய பாரத பிரதமர் அவர்களுக்கும் நிர்வாக ரீதியில் இது குறித்த விவரங்கள் எழுத்துப்பூர்வமாக மாநில ஆளுநரால் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறதா? ஆளுநர் நிர்வாக குறிப்புகளில் இது குறித்து இடம்பெற்றுள்ளதா? தமிழக அரசு தலைமைச் செயலாளர் நிர்வாக ரீதியில் ஜெயலலிதா உடல்நிலை தொடர்பாக எழுந்துள்ள சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து மத்திய உள்துறைக்கும் மத்திய அரசுக்கும் எழுத்துப்பூர்வமாக மத்திய அரசின் வழிகாட்டுதலுக்காக அணுகியிருக்கிறாரா? இது குறித்து ஏதாவது எழுத்துப்பூர்வமாக ஏதாவது பெற்றிருக்கிறாரா? ஜெயலலிதா தமிழக முதல்வர் பெண் என்ற நிலையில் மத்திய பெண் அமைச்சர்களை கொண்டு ஒரு நாளும் இராணுவ பெண் மருத்துவர்களை கொண்டு ஒரு நாளுமாக மருத்துவமனைகள் சிகிச்சையில் இருந்து கொண்டிருப்பவர், தமிழகத்தில் மாநில முதல்வராக இருந்து கொண்டிருப்பவர், மத்திய அரசின் ஜெட் பிரிவு பாதுகாப்பில் இருந்து கொண்டிருப்பவர் என்ற அடிப்படையில் இருவேறு நாட்களில் மருத்துவமனையில் ஜெயலலிதா உடல்நிலை குறித்து நேரில் பார்வையிட்டு சிகிச்சை தன்மை குறித்து அறிந்து செய்யப்பட வேண்டிய மேற்கொண்டு தேவைப்படும் சிகிச்சை குறித்து மருத்துவமனை கொண்டு வரும் அப்போதைய சிகிச்சை நடைமுறைகள் குறித்து தெரிந்து கொண்டு இதனை ஒப்பிட்டு பார்த்து ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து அறிக்கை பெற வேண்டும் என்று மத்திய அரசு உள்துறை ஏன் தவறியது என்பதை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். இது தொடர்பாக உண்மைத்தன்மை அறிய மத்திய அரசு ஏதாவது உள்துறை மூலம் நடவடிக்கை எடுத்திருக்கிறதா என்பதும் விசாரணையில் அறிய வேண்டும். ஜெயலலிதா ஒரு மாநில முதல்வர். உடல்நிலை சிகிச்சை மரணம் குறித்த விஷயத்தில் தமிழக சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை பற்றி இங்கு விசாரணை ஆணையத்திடம் குறிப்பிட வேண்டியது இருக்கிறது. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதல்வர் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்களை சென்னை அப்போலோ மருத்துவமனையில் பார்த்து வந்த விவரங்கள் மட்டும் ஊடகங்களில் செய்தியாக வெளிவந்தன. ஆனால் இவர் அடிப்படையில் மருத்துவமனையில் ஜெயலலிதாவை பார்த்து வந்ததன் அடிப்படையில் எந்த செய்தியையும் அறிக்கையாக வெளியிட்டதாக தெரியவில்லை. இதுவரையில் அரசியலில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் திரு மு. கருணாநிதி அவர்களும் நேரடியாக எந்த ஒரு செய்தியையும் இவர்கள் அறிந்த விவரங்களாக இவர்களின் தன்மையின் அடிப்படையில் எந்த ஒரு செய்தியும் அறிக்கைகளும் வெளியிட்டதில்லை. அதிகாரப்பூர்வமாக எதையும் உறுதிப்படுத்துகிற விதத்தில் எதையும் செய்யவும் மாட்டார்கள், பேசவும் மாட்டார்கள், அறிக்கை விடவும் மாட்டார்கள். இவர்களின் செய்தியின் அடிப்படையில் உற்று நோக்குகிற நிலையில் இவர்கள் வெளியிடுகிற செய்திகளும் அறிக்கைகளும் தனிநபர் நிலையில் வெளிப்படுத்தினால் அரசு தரப்பில் நடவடிக்கை தன்மை எப்படி இருக்கிறது என தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் செய்தி வெளியிடுவதும், அரசு கோப்புகளும் உத்தரவுகளும் அது அரசு தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவதற்கு முன்பாக ஊடகங்களுக்கு செய்தி அளிப்பதும், நீதிமன்றங்கள் நிலையில் தீர்ப்புகளும் அறிக்கைகளும் உத்தரவுகளும் வெளிவந்த பிறகு அதை மேற்கோள் காட்டி இவர்கள் செய்தியாக வெளியிடுவதும், ஆளுங்கட்சிக்கு எதிராக யாராவது செய்தி வெளியிட்டால் ஆளுங்கட்சி செய்தியின் தன்மை நடவடிக்கை என்ன என்று உறுதிப்படுத்தி கொண்டு அறிக்கை வெளியிடுகிற தன்மைதான் திமுக தலைவர் திரு மு. கருணாநிதி அவர்களும் தமிழக சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் கடைபிடிக்கிற செய்தி. இந்த செய்தி வெளியிடுதலின் தன்மை. இந்த தன்மையின் அடிப்படையில் முதல்வர் ஜெயலலிதா சிகிச்சை என்று அனுமதிக்கப்பட்டுள்ள அப்போலோ மருத்துவமனைக்கு சென்று விசாரித்து வந்திருக்கிறார்கள். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக தன் நிலையில் எந்த செய்தியையும் வெளியிடவில்லை. மீடியாக்களும் இவரது சந்திப்பு குறித்தும் ஜெயலலிதா உடல்நிலை குறித்த விஷயத்தில் என்ன செய்தி தெரிந்து வந்தார்கள் என்பது குறித்தும் எந்த கேள்வியும் எந்த மீடியாக்களும் இவரிடம் கேட்கவில்லை. இவர் தரப்பிலான ஒரு சட்டசபை எதிர்க்கட்சி தலைவரான திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஜெயலலிதா உடல்நிலை குறித்த கருத்தினை ஊடகங்கள் செய்தியாக சேகரித்து வெளியிடவில்லை. இவரும் ஜெயலலிதா உடல்நிலை குறித்த கருத்தினை மக்களுக்கு தெளிவுபடுத்தவில்லை. ஆனால் ஜெயலலிதா உடல்நிலை ஐயப்பாடு குறித்து ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் முதல்வர் உடல்நிலை குறித்து எனக்கும் ஐயப்பாடு இருக்கிறது என்ற செய்தி வெளியிட்டதும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதையே மேற்கோள் காட்டி ஜெயலலிதா உடல்நிலை குறித்து நீதிபதியே சொல்லிவிட்டார், ஐயப்பாடு கிளப்பிவிட்டார் என்று செய்தி வெளியிடுவதும், திரு ஓ. பன்னீர்செல்வம் அவரிடம் இருந்த முதல்வர் பதவி அவர் சார்ந்த அதிமுக கட்சியால் பறிக்கப்பட்ட பிறகு ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் இருக்கிறது என்று விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் என்று அவர் செய்தி வெளியிட்டவுடன் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வரே சொல்லிவிட்டார், திரு ஓ. பன்னீர்செல்வம் சொல்லிவிட்டார், ஜெயலலிதா மரணத்திற்கு நீதி விசாரணை வேண்டும் என்று கூறி செய்தி வழங்குவதும் இதுவும் செய்தி என்று ஊடகங்களில் வெளிவந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த விசாரணை ஆணையம் ஒருவரை எப்படி விசாரிக்க வேண்டும் என்பதும் எப்படி விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்பதும் விசாரணை ஆணையத்தின் தலைவர் நடவடிக்கைகளுக்கு உட்பட்டதாக இருக்கிறது. சென்னை அப்போலோ மருத்துவமனையில் முதல்வர் ஜெயலலிதா உடல்நிலை குறித்த விஷயத்தில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் யாரிடம் விசாரித்தார்? மருத்துவமனையில் என்ன பார்த்தார்? என்னென்ன விஷயங்கள் பரிமாறிக்கொண்டார்? ஜெயலலிதா அவரது உடல்நிலை பார்க்காமல் செய்தி பரிமாறிக்கொள்கிற விஷயமாக இருந்திருந்தால் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. ஜெயலலிதா உடல்நிலை விவகாரத்தில் உண்மை நிலையை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இவர் அங்கு சென்றார் என்பதும், குற்ற நடவடிக்கை தன்மையில் பங்களிப்பில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் பங்கு எந்த அளவில் இருந்து கொண்டிருக்கிறது என்ற அளவில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும்.
திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்போலோ மருத்துவமனைக்கு சென்று ஜெயலலிதா உடல்நிலை குறித்து விஷயம் பார்த்து வந்த பிறகு திமுக கட்சியில் அவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையிலும் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய விஷயங்களா என்ற அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ள வேண்டும். கட்சி நிலையில் இருவேறுபட்ட கட்சிகள் இங்கு தொடர்புக்கு என்ன இருக்கிறது என்ற அடிப்படையில் இது நோக்கத்தக்கதல்ல. ஜெயலலிதா உடல்நிலை மருத்துவ சிகிச்சை என்று எடுத்துக்கொள்வதாக கூறுகிற காலகட்டம் வந்த பிறகுதான், அவரது உடல்நிலை குறித்து உறுதிப்படுத்திக் கொண்ட பிறகுதான் திமுக கட்சி தலைவர் திரு மு. கருணாநிதி அவர்கள் மருத்துவமனையில் தம்மை அனுமதிப்பதற்கு சம்மதிக்கிறார். தனது மகன் மு.க. ஸ்டாலினுக்கு கட்சியில் பொறுப்பு வழங்க சம்மதிக்கிறார் என்ற நிலையில், இந்த தொடர்பு நிலைகளில் ஜெயலலிதா உடல்நிலை உறுதிப்படுத்துகிற விஷயத்தில் ஆர்வம் எடுத்துக்கொண்ட இவர்கள் நிலையில் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படக்கூடிய அளவிற்கு நிகழ்ந்த நிகழ்வுகளில் தொடர்புகளில் ஏதாவது பங்கு இருக்கிறதா என்ற அடிப்படையிலும் திமுக சார்பாக தமிழக சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் நிலையில் திரு மு.க. ஸ்டாலின் இருக்கிற போது அதிகாரப்பூர்வமான சந்திப்பாக இதை அமைத்துக் கொண்டாரா? முதல்வரின் உடல்நிலை குறித்து சென்று வந்த குறிப்பு ஆய்வு அடிப்படையில் மேற்கொண்டாரா? இவர் மருத்துவமனைக்கு சென்று வந்த விவரம் மருத்துவமனையில் குறிப்பேட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? எதிர்க்கட்சி தலைவர் என்ற நிலையில் ஜெயலலிதாவை சந்தித்ததாக குறிப்புகள் வழங்கியிருக்கிறாரா? மருத்துவமனை குறிப்பேடுகளில் ஜெயலலிதாவை சந்தித்த விவரம் குறித்தும் அங்கு இவர் பார்த்த நிலவரம் குறித்தும் எதிர்க்கட்சி தலைவராக ஒரு ஆய்வு மேற்கொண்டு மருத்துவமனையில் குறிப்பேடுகளில் தன் அதிகாரப்பூர்வமான குறிப்பை பதிவு செய்தாரா என்ற அடிப்படையில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அரசு ஜெயலலிதா உடல்நிலை சிகிச்சை என்று அரசு தரப்பில் முழு பொறுப்பும் எடுத்துக்கொண்டிருந்தால் ஜெயலலிதா மாநில முதல்வர் என்ற நிலையில் அவரது உடல்நிலை சிகிச்சை அளிப்பதாக சொல்லப்படுகிற விஷயங்கள் என்று வெளிவந்திருக்கும். அதேபோல் சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் நிலையில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்தில் தன் பொறுப்பை கடமையை செய்திருந்தால் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்த விஷயங்கள் தெளிவாக மக்களுக்கு தெரிந்திருக்கும். இவர் மருத்துவமனைக்கு சென்றும் ஜெயலலிதா உடல்நிலை குறித்த செய்தியை மக்கள் மத்தியில் எடுத்து வைக்க தவறிவிட்டார். உண்மையை மூடி மறைத்து விட்டார். ஒவ்வொரு மருத்துவ சிகிச்சையின் போதும் முதல்வர் நிலையில் மேற்கொள்கிற சிகிச்சைகள் அளிக்கிற நிலையில் அரசு தரப்பில் எத்தனை சிகிச்சைகள் அளிக்கப்படுகிறது என்ற அடிப்படையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எதிர்க்கட்சி தலைவராக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எந்த பங்களிப்பும் செய்யவில்லை. இவரது தரப்பிலிருந்து மருத்துவமனை சென்று ஜெயலலிதாவின் உடல்நிலை விசாரித்து வந்ததிலிருந்து அது குறித்து தனிப்பட்ட கருத்துக்கள் ஊடகங்களுக்கு செய்தியாக தெரிவித்ததாக தெரியவில்லை. முழுக்க ஜெயலலிதா மரண விவகாரத்தில் இவர் அமைதி காத்து குற்றவாளிக்கு உடந்தையாக பக்கபலமாக இருந்து ஜெயலலிதா மரண விவகாரம் தொடர்பான செய்திகள் எவையும் மக்களிடம் சென்றடைவதற்கு இவர் உறுதுணையாக இல்லை. ஒரு எதிர்க்கட்சி தலைவராக செயல்படவில்லை. ஒரு செய்தி வெளியில் வராமல் மூடி மறைப்பதற்கு காரணமாக இருந்திருக்கிறார். ஒரு செய்தியின் விவரம் தெரிந்தும் மூடி மறைத்திருக்கிறார். இந்த அடிப்படையில் இவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு உண்மை நிலை கண்டறிய வேண்டும். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இப்பிரச்சனை குறித்து சட்டசபையில் பதிவு செய்ய உரிமை இருக்கிறது. மருத்துவமனை ஆய்வு செய்ய உரிமை இருக்கிறது. இதை விட்டுவிட்டு இதை செய்யாமல் வெள்ளை அறிக்கை கேட்டிருப்பது குறித்து முழுமையாக விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். கட்சி நிலையில் கேட்க வேண்டிய கேள்வியை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஜெயலலிதா தமிழகத்தின் மாநில முதல்வர். குடும்பமின்றி தனிப்பட்ட முறையில் வசித்து வரும் பெண். திடீரென்று ஒரு நாள் அவசர சிகிச்சையில் தீவிர சிகிச்சைக்கு மருத்துவமனையில் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொள்கிற அளவிற்கு சிகிச்சையின் தாக்கம் மக்களிடம் சர்ச்சையாக்கப்பட்டு இருக்கிறது. மாநில சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறி ஆக்கப்பட்டு இருக்கிறது. சுமூகமாக அரசு நிர்வாகம் நடைபெறுவதற்கான சூழ்நிலை இல்லை. மாநில ஆளுங்கட்சி தரப்பிலும் தீர்க்கமான அரசு கொள்கை முடிவு எடுப்பதிலும் முதல்வர் நிலையில் இருந்தவர் மருத்துவமனையில் சிகிச்சை என்ற நிலையில் மக்கள் நல திட்டங்களும் அன்றாட அரசு நிர்வாக கோப்புகளும் நிலுவையில் தேங்கி வருவதும் முக்கிய முடிவுகள் எடுக்காமல் இருக்கிற சூழ்நிலைகளும் இருந்து வரக்கூடிய நிலையில் மாநில முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நிலை சர்ச்சை பெரிய அளவில் பூதாகாரமாக இருப்பதால் சட்டம் ஒழுங்கு சிக்கல் பெரிய அளவில் உருவாவதற்கு முன்பு அதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு தரப்பிலிருந்து மாநில மக்களுக்கு தமிழகத்தில் இருக்கிற இக்கட்டான சூழ்நிலைகளை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய சூழ்நிலை மத்திய அரசு உள்துறைக்கு இருக்கிறது என்று உணரவில்லையா என்பதும் விசாரணைக்கு உட்படுத்தி விசாரிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. ஒரு மாநில முதல்வர் பொறுப்பு நிலையில் அமர்த்தப்பட வேண்டும் என்றும் ஜெயலலிதா அவர்கள் ஒரு முதல்வராக செயல்பட முடியாது என்றும் உறுதிப்படுத்தி அரசு தரப்பு அரசு கோப்புகள் நிர்வாக ரீதியில் முழுக்க செயல்பட ஆளுநரால் முடியாது என்ற அடிப்படையில் கோப்புகள் அரசு தரப்பில் ஆளுங்கட்சியால் தேங்குகிறது. அரசு கொள்கை முடிவுகள் நிறைவேற்ற முடியவில்லை என்று பொறுப்பு நிலையில் முதல்வரை நியமிக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இது யாரால் என்று விசாரிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அதே நேரத்தில் முதல்வராக இருந்த ஜெயலலிதா உடல்நிலை குறித்த ஐயப்பாடு மக்களிடம் எழுந்து வருவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக கருதி அதை சரி செய்வதற்கு ஜெயலலிதா அவர்களை மக்கள் முன்னிலையில் காட்ட முயற்சி எடுக்காதது ஏன் என்ற கேள்வி எழுகிறது. 75 நாட்களும் இதே நடைமுறையை நிர்வாக ரீதியில் கையாண்டது ஒரு உள்நோக்கம் கொண்டதாக இருக்கிறது. இப்படி நடந்து கொண்டதால் மாநில சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உருவாவதற்கு காரணமாக இருந்ததுடன் ஜெயலலிதா உடல்நிலை குறித்து ஐயப்பாடு எழுப்பியவர்கள் மீது காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழக அரசு தலைமைச் செயலாளர் எந்த உள்நோக்கத்தோடு நிர்வாக ரீதியில் உத்தரவு பிறப்பித்தார் என்பதும் விசாரிக்கப்படத்தக்கதாக ஆராயப்படத்தக்கதாக இருக்கிற நிலையில் தமிழக அரசு தலைமைச் செயலாளர் முழுமையான நிலையில் முதன்மையாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும்.
ஜெயலலிதா உடல்நிலை சிகிச்சை நிலையில் மத்திய அரசு உதவும் என்ற நிலையில் எய்ம்ஸ் மருத்துவக் குழுவையும் வெளிநாட்டு மருத்துவர்களையும் சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்த மத்திய அரசு ஏன் ஜெயலலிதா அவர்களின் உடல்நிலை குறித்து தமிழக மக்களின் சந்தேகத்தை தெளிவுபடுத்த முயற்சிகள் மத்திய உள்துறை மூலம் எடுக்கவில்லை என்பதும், இது குறித்து மக்களின் மனநிலை குறித்து வெளிப்படுத்துகிற விஷயங்கள் மாநில விஷயங்களாக இருந்தாலும் மாநில அரசு இப்பணியை செய்ய தவறுகிற நிலையில், அது நாட்டின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கிற நிலையில், மத்திய அரசு தலையிட வேண்டிய கட்டாயம் இருக்கிற நிலையில் அதை ஏன் தவறவிட்டது என்பது நாட்டின் பாதுகாப்பு அம்சம் கருதி விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. மத்திய உள்துறை இதில் என்ன முயற்சி எடுத்தது என்பதும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். ஒரு மாநில அரசும் ஆளுங்கட்சியும் தன் கடமையை செய்ய தவிர்க்கிற போது மறிக்கிற போது நாட்டின் பாதுகாப்பும் மக்கள் நலனும் உள்ளடக்கியிருக்கிற ஒரு கடமையில் மத்திய அரசின் தலையீடு ஜனநாயக ரீதியில் நாட்டின் நலன் மக்கள் பாதுகாப்பு அடிப்படையில் தேவைப்படுவதை ஏன் மத்திய அரசு உணரவில்லை? மக்களிடம் ஒரு நம்பகத்தன்மையும் வெளிப்படைத்தன்மையும் இல்லாது செயல்பட்ட ஒரு ஆளுங்கட்சியும் அரசும் ஒரு மாநில முதல்வரின் உடல்நிலை குறித்து பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியிருக்கிறது என்ற அடிப்படையில் ஜெயலலிதாவின் மரணம் குறித்த மர்மம் குறித்து ஒரு முதல்வர் நிலையில் பாதுகாப்பு அம்சத்தில் இருந்தவர் என்ற அடிப்படையில் இதை விசாரிக்க உண்மைத்தன்மை வெளிப்படுகிற போதுதான் அரசின் மீது நம்பகத்தன்மையும் நிர்வாகத்தின் வெளிப்படைத்தன்மையும் ஜனநாயக ரீதியில் வெளிப்படும். தனிநபர் பாதுகாப்பும் உறுதித்தன்மையும் உத்தரவாதமும் நிலைநாட்டப்படும் என்பதை எல்லாம் கருத்தில் கொண்டு மக்கள் பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிற சிறப்புரிமைகளின் அடிப்படையில் இல்லாது விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். பரஸ்பர நம்பகத்தன்மை அடிப்படையில் செயலாற்ற வேண்டிய ஒரு அரசு ஒரு மாநில முதல்வர் நிலையில் ஜெயலலிதா அவர்களின் உடல்நிலை குறித்து சர்ச்சைகள் உருவாகி கொண்டிருக்கிற சூழ்நிலையிலும் ஒன்றும் தெரியாதது போல, பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாதது போல் மூடி மறைத்து கொண்டு சிகிச்சை என்று தினம் தினம் செய்திகள், மருத்துவ சிகிச்சை என்று செயல்படுவதாக செய்திகள், நம் மாநில முதல்வர் செல்வி ஜெயலலிதாவை கண்முன் நமக்கு காட்டாமலேயே தினம் தினம் செய்திகள் என்று சொல்லிக் கொண்டு வருகிற நிலையில் அரசு இருக்கிறது என்பதை மேதக ஆளுநரும் பொறுப்பு முதல்வரும் தலைமைச் செயலாளரும் உணரவில்லையா? தொடர்ந்து 75 நாட்கள் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இவர்கள் கருதவில்லையா? மேன்மிதங்கிய பாரத பிரதமர் அவர்களுக்கு இந்த செய்தி எப்படி கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கின்றன என்பதும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு விசாரிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. மருத்துவமனையில் அவசர சிகிச்சைகளில் சிறப்பு சிகிச்சையாக மேற்கொள்வதற்கு முன்பு தொடர் சிகிச்சையில் இருந்து வரக்கூடிய நோயாளிக்கு ஏற்படுத்தி கொடுக்கிற அன்றாட உணவு, சுவாச மற்றும் இதர அடிப்படை உபகரணங்கள், தொடர் சிகிச்சையில் வைத்திருக்கிற அறையில் மேற்கொள்கிற அன்றாட அடிப்படை வைத்தியங்களும், அவ்வப்போது நோயாளியை உடல்நிலைக்கு தக்கபடியான சிறப்பு சிகிச்சை மருத்துவமாக மேற்கொண்ட நடவடிக்கைகள், தொடர்ந்து சுற்றுவரிசையில் நோயாளியோடு பயணித்து வரும் செவிலியர்களின் அறிக்கைகள், வாய்மொழி செய்திகள் ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலைத்தன்மை குறித்து மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டதாக சொல்கிற அடிப்படையில் இருக்கிறதா என்பதும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஜெயலலிதாவுக்கு மருத்துவமனையில் ஒவ்வொரு நாளும் இன்று 75 நாட்களும் மேற்கொண்ட சிகிச்சை, அவர் எடுத்துக்கொண்ட மருந்துகள், அவர் எடுத்துக்கொண்ட உணவுகள், அவர் சந்தித்தவர்கள், மருத்துவர்கள் என்று மருத்துவ ரீதியாக நோயாளிகள் என்று அணுகியவர்கள், நோயாளியின் உடல்நிலை குறித்த தன்மைகளின் ஆய்வுகள், வெளியில் பார்வையாளர்கள் நிலையில் தெரிவிக்கப்பட்ட செய்திகளின் அடிப்படையில் ஆய்வுகள், அரசு நிர்வாகத்துறையில் ஒவ்வொரு நாளும் கையாண்ட நடைமுறைகள், காவல்துறை மேற்கொண்ட சட்டம் ஒழுங்கு குறித்த அறிக்கைகள், பொறுப்பு நிலையில் மக்கள் பிரதிநிதிகள் நிலையில் இருந்தவர்கள் தரப்பிலான விசாரணைகள், செயலாளர்கள் மட்டத்திலான அரசு விசாரணை அறிக்கைகள் என்று மத்திய அரசு மாநில அரசிடம் முதல்வரின் நிலை குறித்து இடைக்கால அறிக்கையை அவ்வப்போது பெற்று அது குறித்து மத்திய உள்துறை ஏதாவது ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறதா என்பதும், மாநில சட்டம் ஒழுங்கு பிரச்சினை என்று கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்று மேற்கொள்ள மாநில அரசுக்கு ஏதாவது வழிகாட்டுதல்கள், உத்தரவு வழங்கியிருக்கிறதா என்பதும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஒரு மாநில முதல்வர் என்ற அடிப்படையில் ஜெயலலிதா அவர்களுக்கு மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்பட்ட சிகிச்சை முறை, மருத்துவர்களால் சொல்லப்படுகிற அறிக்கை, இவைகளில் முரண்பாடான செய்திகள் அடங்கியிருப்பதாக மக்கள் மத்தியில் கருத்து நிலவியிருக்கிறது. அதன் அடிப்படையில் நாடு முழுவதும் செய்திகள் பரப்பி கொண்டிருக்கும் வேளையில் அரசு கவனம் எடுத்து அதிகாரிகள் நிலையில் தமிழக அரசு தலைமைச் செயலாளர் மக்களின் அவநம்பிக்கையை போக்கும் அளவில் எந்தொரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினை எடுத்தார் என்பதும், மக்களுக்கு ஏற்பட்ட அவநம்பிக்கை ஐயம் போக்க எந்த முயற்சிகள் மேற்கொண்டார் என்பதும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இந்த கால இடைவெளியில் மேதக ஆளுநரிடம் கொண்ட நிர்வாக நடைமுறை, அதன் பின் பொறுப்பு தமிழக முதல்வரிடம் கொண்ட நிர்வாக நடைமுறை, இவற்றில் ஜெயலலிதாவுக்கு மருத்துவ சிகிச்சை என்பது எப்படி என்பது விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அப்போலோ மருத்துவமனை வளாகத்தில் இருந்த காவல்துறை சார்ந்த காவலர்கள் நிலையில், மேடம் நன்றாக இருக்கிறார், 2 நாட்களில் போயஸ்கார்டன் திரும்பி விடுவார் என்று காவலர்கள் அங்கு வருகிற பார்வையாளர்களிடம் கூறிய பதில்கள், காவல்துறையில் இதுபோன்று கூற அதிகாரிகள் நிலையில் உத்தரவு பிறப்பித்தவர்கள் யார் என்பது விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். மருத்துவமனையில் இருந்த அதிமுக கட்சி சார்பான பிரதிநிதிகளின் வரவேற்பு குழு, முதல்வர் உடல்நிலை நலம் விசாரித்தல் குழு ஒவ்வொரு நாளும் பார்வையாளர்களிடம் அம்மா நன்றாக இருக்கிறார், விரைவில் வீடு திரும்பி விடுவார் என்று ஒரே மாதிரி பேசுவதற்கு உத்தரவு பிறப்பித்தவர்கள் யார் என்பதும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜெயலலிதா அவர்களுக்கு மருத்துவமனையில் உதவியாக இருந்த செவிலியர்கள், பணியாளர்களிடம் ஜெயலலிதா பேசியதாகவும், அவர்களிடம் நலம் விசாரிப்பு ஜெயலலிதா செய்தார் என்று வெளிவந்த செய்திகளும், ஜெயலலிதா மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டார், இன்னென்ன உணவு வகைகள் சாப்பிட்டார் என்றும்,
தன்னை இப்படியெல்லாம் குசலம் விசாரித்தார் என்றும் வருகிற செய்திகள் ஊடகங்களுக்கு யார் மூலம் செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். செவிலியர்களில் ஒருவருக்கு, நான் வீட்டிற்கு சென்றவுடன் நீங்கள் ஒரு நாள் வீட்டிற்கு வாருங்கள், நான் டீ போட்டு தருகிறேன் என்று ஜெயலலிதா கூறியதாக வந்த செய்திகள் எல்லாம் உண்மைதானா என்பதும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். மருத்துவமனையில் இருந்து வந்த ஜெயலலிதா அதிமுக கட்சி பொதுச் செயலாளர் என்ற நிலையில் அவரது கட்சி சார்பான வேட்பாளர்கள் இடைத்தேர்தலில் போட்டியிட்ட போது கட்சி சார்பாக முன்மொழியப்பட்ட வேட்பாளர்கள் என்ற முறையில் இந்திய தேர்தல் ஆணைய படிவத்தில் கட்சிக்காக கையொப்பமிட வேண்டிய இடத்தில் ஜெயலலிதா கைநாட்டிட்டதாக வந்த செய்தி அந்த நாட்களில் அவரது கைநாட்டுதானா என்பது விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அந்த நேரத்தில் ஜெயலலிதா கையொப்பமிட இயலாத அளவுக்கு அவர் உடல் இயல்பு தகுதி நிலை இழந்திருந்தாரா என்பதும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்த காலகட்டத்தில் நடந்த இடைத்தேர்தலில் வாக்காளர்களுக்கு வெளியிட்ட அறிக்கை, கட்சி சார்பானவர்கள் வெற்றி பெற்றதற்காக வெளியிட்ட வாழ்த்துச் செய்திகள், நன்றி அறிவிப்பு செய்திகள் அவரால் வெளியிடப்பட்டது என்றால் அவரது ஒப்புதல் பெறப்பட்டிருக்கிறதா என்பதும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். மருத்துவமனையில் ஜெயலலிதாவை பார்க்க யாருக்கும் அனுமதி இல்லை என்று சொல்கிற வேளையில் ஜெயலலிதாவின் கையொப்பம் கைநாட்டு பெற வேண்டிய நிலையில் யார் ஜெயலலிதா அவர்களை பார்த்தது, யார் அவரது கைநாட்டை பெற்றது? ஜெயலலிதா கூறிய அறிக்கைகள் என்று வெளியானவைகள் எழுத அவரை நேரில் சந்தித்து ஒப்புகை பெறச் சென்றவர்கள் யார்? இப்படி ஜெயலலிதா மருத்துவ சிகிச்சை என்று அனுமதிக்கப்பட்ட அறைக்கு சென்றவர்கள் எல்லாம் யார் யார்? யார் அனுமதியின் பேரில் அந்த அறைக்கு சென்றார்கள்? அவர் சுயநினைவோடு கைநாட்டிட்டாரா அல்லது அவரது அனுமதி இல்லாமலேயே கைநாட்டு வைக்கப்பட்டதா? ஜெயலலிதாவுக்கு ஆதார் பெறப்பட்டிருந்தால் அதில் அவரது கைரேகைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதில் பெருவிரலோடு ஒத்துப்போகிறதா என்று ஏதாவது அது தொடர்பான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா என்பதும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அப்போலோ மருத்துவமனையில் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டவுடன் அந்த மருத்துவமனை முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட நிலையில் பிரிவு பாதுகாப்பு காவலர்கள் பணி எந்த நேரத்தில் மத்திய அரசால் திரும்பப் பெறப்பட்டது அல்லது பணியிலிருந்து எப்போது விடுவிக்கப்பட்டார்கள் என்பதும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். மருத்துவமனை வளாகம் வெளிப்புறமும் மருத்துவமனை வளாகம் உள்ளுமாக மருத்துவமனையில் பாதுகாப்பு அம்சங்களை கருத்தில் கொண்டு மருத்துவமனையில் பதிவுகள் கண்காணிப்புகள் அவசியம் என கருதி ஏற்கனவே மருத்துவமனையில் அமைக்கப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்கள் CCTV ஏன் அகற்றப்பட்டது? அரசியல் வாழ்நாள் முழுவதும் பொது வாழ்வுக்கு வந்த பிறகு பிரிவு பாதுகாப்பு வலயத்திற்குள் இருந்த ஜெயலலிதா அங்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற காலகட்டத்தில் கண்காணிப்பு பதிவுகள் அவசியமில்லை என்று இந்த மருத்துவமனை பாதுகாப்பு அம்சங்களும் அகற்றப்பட வேண்டும் என்று அவசியம் எதற்காக ஏற்பட்டது? ஜெயலலிதாவுக்கு அப்படி அவசியமில்லை என்று கருதினால் மருத்துவமனை கண்காணிப்பு பதிவுகள் அரசு நிலையில் ஆளுங்கட்சி நிலையில் முதல்வராக இருந்தவர் எந்த ஒரு கண்காணிப்பு வலயத்திற்குள்ளும் வந்துவிடக்கூடாது, பார்வையாளர்கள் குறித்து பதிவு அவசியமில்லை என்று அரசு கருதிவிட்டதா? இந்த கண்காணிப்பு பதிவுகள் அகற்றப்பட்டிருக்கிற நிலையில் ஜெயலலிதாவை மருத்துவமனையில் சந்திக்க பார்வையாளர்கள் பதிவுகள் முறையாக அரசால் வரவேற்பு அறையில் மருத்துவமனையில் பராமரிக்கிற அம்சம் இருந்து வந்ததா? மருத்துவமனையில் இருந்து வந்த கண்காணிப்பு கேமராக்கள் திடீரென யாருடைய உத்தரவின் பேரில் நிறுத்தப்பட்டது? மருத்துவமனையில் இருந்து வரக்கூடிய கண்காணிப்பு கேமராக்கள் மொத்தம் எத்தனை? ஜெயலலிதா மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட பிறகு எத்தனை கேமராக்கள் நீக்கப்பட்டது என்கிற அடிப்படையில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அப்போலோ மருத்துவமனையில் இருந்து வந்த கண்காணிப்பு கேமராக்களில் எந்த தேதி வரையில் எந்த நேரம் வரை பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? எந்த தேதி எந்த நேரத்தில் கேமராக்கள் அகற்றப்பட்டது? பதிவு ஏன் நிறுத்தப்பட்டது? கண்காணிப்பு கேமரா பணி நிர்வகிப்பவர் யார்? கண்காணிப்பு கேமரா பதிவு நிறுத்தப்பட வேண்டும் என்று கேமரா அகற்றப்பட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தது யார்? ஒட்டுமொத்த கண்காணிப்பு ஆவணப்பதிவுகள் கொண்ட பாதுகாப்பு அம்சங்கள் முழுமையாக மருத்துவமனையிலிருந்து அகற்றப்படுவதற்கு அரசு தரப்பில் ஏதாவது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா? மருத்துவமனைக்கு ஜெயலலிதா சிகிச்சை என்று அனுமதிக்கப்பட்ட பிறகு கண்காணிப்பு கேமரா அகற்றப்பட்டதா? அல்லது கண்காணிப்பு கேமரா அகற்றப்பட்டு பதிவுகள் நிறுத்தப்பட்டவுடன் தான் ஜெயலலிதா மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டாரா? மருத்துவமனைக்கு ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்ட பிறகு கண்காணிப்பு கேமரா அகற்றப்பட்டிருந்தால் மருத்துவமனை வளாகத்தில் அவரை கொண்டு செல்கிற போது பதிவு செய்யப்பட்ட பதிவுகளின் தன்மை என்ன? கண்காணிப்பு கேமரா அகற்றப்பட்டதில் அதில் கடைசி பதிவு எது? மீண்டும் எப்போது கேமராக்கள் பொருத்தப்பட்டது? இந்த கண்காணிப்பு கேமரா பணியில் இருப்பவர்கள் யார்? இந்த அடிப்படையில் தமிழக அரசு தலைமைச் செயலாளர் மருத்துவமனை நிர்வாகம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அப்போலோ மருத்துவமனையில் கண்காணிப்பு கேமராக்கள் அகற்றப்பட்ட நிலையில் ஜெயலலிதா உடல்நிலை குறித்த விவரங்களும் பார்வையாளர்களாக வந்து சென்றவர்களின் விவரங்களும் மருத்துவமனைக்கு வந்து மருத்துவம் பார்த்த மருத்துவர்கள் என்று எந்தெந்த பங்களிப்பில் எல்லாம் ஜெயலலிதா விஷயத்தில் மருத்துவமனைக்கு வந்து சென்றார்களோ அவர்களின் எந்த பதிவும் CCTV கேமராவில் பதிவு செய்துவிடக்கூடாது என்று அகற்றப்பட்டிருக்கிற நிலையில் மிக கவனமாக இந்த விஷயத்தில் செயல்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் மருத்துவமனை வரவேற்பு அறையில் அனுமதி பெற்று உள்ளே அனுமதிக்கப்பட்டவர்கள் நிலவரமும் பெயரளவுக்கு மட்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற நிலையில் ஆழ்நிலை அறிதலில் குளறுபடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் பார்வையாளர்களாக பதிவேட்டில் பதிவு செய்யாமல் மருத்துவமனைக்கு வந்து சென்றவர்களும் இருக்கக்கூடிய நிலையில் மூன்றாவது நபர்களாக விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் நிலை குறித்தும் ஒவ்வொரு நாளும் மருத்துவமனையில் முதல்வர் உடல்நிலை நலம் விசாரிப்பு வரவேற்பு குழுவில் இருந்த அதிமுக கட்சி பிரமுகர்களும் என்று எல்லாமே
ஒன்று மருத்துவமனை நிர்வாகத்தை சார்ந்திருக்க வேண்டும் அல்லது ஆளுங்கட்சி சார்பில் ஒத்துழைப்பு இருக்க வேண்டும். இந்த இருவர் சார்ந்த நிலைகளில்தான் நம்பி தன் விசாரணையை செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறது. சிசிடிவி வீடியோ பதிவுகள் நேரடி ஆழ்நிலையில் அடையாளம் காணுதல் தன்மைகள் முழுமையாக சிசிடிவி கேமரா பதிவு இல்லாமல் இருக்கிற நிலையில் சிசிடிவி பதிவு மருத்துவமனை நிர்வாகத்தை மீறி யாரும் பதிவு செய்துவிடக்கூடாது என்பதிலும் ஆதாரபூர்வமாக ஆவணங்களாக வீடியோ பதிவுகள் அமைந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக செயல்பட்டிருக்கிற நிலையில் இது குறித்து கவனமெடுத்து சிறப்பு நிலையில் செயல்பட்ட நபர் யார் என்பது மருத்துவமனை நிர்வாகத்திடம் விசாரிக்கப்பட வேண்டும். உண்மைத்தன்மை நிலையில் ஜெயலலிதா உடல்நிலை இப்படிப்பட்ட நிலையில் இப்படி பதிவுகள் நிர்வாகத்தையும் தலைமைச் செயலாளர் அரசு இவர்களையும் மீறி ஒரு பதிவேற்றம் இருந்துவிடக்கூடாது என்று கவனம் செலுத்தியிருப்பதை பார்க்கிறபோது ஜெயலலிதா உடல்நிலையில் ஏதோ ஒன்று நிகழ்ந்திருக்கிறது. இது போயஸ் கார்டன் இருந்து அப்போலோ மருத்துவமனைக்கு கொண்டு வருவதற்குள் இப்படி ஒரு ஏற்பாடு ஆயத்த பணிகள் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்றால் இது குறித்து விசாரிக்க வேண்டியது இருக்கிறது. போயஸ் கார்டன் ஜெயலலிதா வேதா இல்லத்தில் ஏதாவது சிசிடிவி கேமரா ஏதாவது பொருத்தப்பட்டிருக்கிறதா என்பதும் அப்படி இருந்தால் அதில் பதிவுகள் இருக்கிறதா என்ற அடிப்படையிலும் வீடியோ ஆதாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பை விசாரணை கமிஷன் மூலம் கண்டறிய விசாரணை செய்யப்பட வேண்டும். ஜெயலலிதா அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிற போது மருத்துவமனையில் சிசிடிவி கேமரா பதிவுகள் முழுமையாக நிறுத்தப்படுகின்றன. ஜெயலலிதாவுடனேயே வலம் வந்த செட் பிரிவு பாதுகாப்புகள் திரும்பப் பெறப்படுகின்றன என்று ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் மீதான கண்காணிப்பும் பாதுகாப்பும் ஒவ்வொன்றாக விலக்கிக் கொள்ளப்படுவதும் அவர் தனிமைப்படுத்தப்படுவதும் என்று எல்லாமே பார்க்கிற போது உண்மையிலேயே அவருக்கு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதா, அவர் சிகிச்சை பிரிவில் தான் இருந்தாரா, அவருக்கு சிகிச்சை அளிக்கிற தன்மையில் மருத்துவர்கள் பங்களிப்பு இருந்ததா என்று கேள்வி யூகங்களுக்கு ஜெயலலிதா உடல்நிலை உண்மைத்தன்மையில் மருத்துவமனை நிர்வாகம் முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும். ஜெயலலிதா அப்போலோ மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டதும் பொது பிரிவில் கொண்டு வரப்பட்டதுமாக நடவடிக்கைகளில் முழுக்க தனிமையில்தான் இருந்தாரா? ஜெயலலிதா அவர்கள் பெங்களூர் பரப்பன அக்ரஹார சிறையில் தண்டனை தீர்ப்பின் அடிப்படையில் சொத்து குவிப்பு வழக்கின் காரணமாக வைக்கப்பட்ட போது கூட அவருடன் சிறை சென்ற திருமதி வி.கே. சசிகலா, திருமதி இளவரசி, திரு சுதாகரன் என்று அவருடைய சகாக்களுடன் அவ்வப்போது ஒரே அறையில் இருந்ததாக சொல்லப்படுகிற நிலையில் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அந்த சகாக்கள் ஜெயலலிதாவை தவிர்த்து வந்தாரா அல்லது ஜெயலலிதாவை அந்த சகாக்கள் தனித்து தனிமைப்படுத்தினார்களா என்ற அடிப்படையில் விசாரிக்கப்பட வேண்டும். பெங்களூர் பரப்பன அக்ரஹார மத்திய சிறையில் ஜெயலலிதா இருந்தபோது அவரது பாதுகாப்பிற்கும் அவருக்கு துணையாகவும் அந்த சிறை வளாகத்தில் இருந்த சிறை காவலர்களும் வார்டன்களும் உடனிருந்த போது கூட அவருடன் கைது செய்யப்பட்ட அவரது சகாக்களுடன் இருந்ததுடன் அவ்வப்போது அவருக்கு தேவையான சிகிச்சை கர்நாடக சிறைத்துறை செய்து கொடுத்ததும் அந்த நிலையிலும் ஜெயலலிதா அவர்கள் அவ்வப்போது ஜெயலலிதாவால் நியமிக்கப்பட்ட முதல்வரான திரு ஓ. பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் கட்சி நிர்வாகிகள் என்று அவர்கள் சிறைச்சாலைக்கு சென்று ஆலோசனை நடத்தியதாகவும் இவர்களும் ஜெயலலிதாவை சந்தித்து கட்சி ஆட்சி நிலை குறித்தும் இவரது வழக்கு நிலை குறித்து கலந்து ஆலோசித்து விவாதித்ததாகவும் செய்திகள் இருக்கையில் இப்போது சென்னை அப்போலோ மருத்துவமனையில் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டவுடன் இவர் கட்சியிலிருந்தும் ஆட்சியிலிருந்தும் தனிமைச் சிறையில் வைக்கப்பட்டாரா அல்லது அவர் தனிமைப்பட்டு போய்விட்டாரா அல்லது ஜெயலலிதா உடல்நிலைத்தன்மையின் உண்மை நிலை தெரிந்து கொண்டு அவரை தனிமையில் விட்டுவிட்டார்களா என்ற அடிப்படையில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஜெயலலிதா உடல்நிலை குறித்து காவல்துறைக்கு தெரிவித்தது என்ன? வீட்டிலிருந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிற போது யார் அந்த காவல் பணியில் இருந்தார்கள்? ஜெயலலிதா உடல்நிலை குறித்த விவகாரம் குறித்து மேலதிகாரிகள் நிலையில் அவரது உடல்நிலை தன்மையை நேரில் பார்த்தார்களா? சட்டம் ஒழுங்கு கையாளுகிற காவல்துறை ஜெயலலிதா உடல்நிலை குறித்த விவரத்தை என்ன உறுதிப்படுத்தினார்கள்? அதை எழுத்துப்பூர்வமாக அன்றைய நாளில் ஜெயலலிதா குடியிருக்கிற சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் இது குறித்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டு மாநில காவல்துறை இயக்குனர் அளவில் பதிவு குறிப்புகள் என்று ஏதாவது அன்றைய நாளில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா என்பது உள்ளிட்ட அனைத்தும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஊடகங்களுக்கு ஜெயலலிதா குறித்த உடல்நிலை தொடர்பான செய்திகளை வழங்குகிற பணியில் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் தொடர்பில் இருந்தவர்கள் யார்? அவர்கள் அடிப்படையில் மீடியாக்கள் கூட்டாக அழைக்கப்பட்டு எப்படி செய்தி வெளியிடலாம் என்ற கோணத்தில் விவாதிக்கப்பட்டு முடிவு செய்து தீர்மானித்து வாசகரிடம் நேயர்களிடம் செய்தி கொண்டு சென்று சேர்க்கப்பட்டதா? தனித்தனியாக பத்திரிகைகளுக்கு செய்தி வழங்கப்பட்டதா? இதை மருத்துவமனையில் தீர்மானித்தவர் யார்? டிவி பத்திரிகை ஊடக முதலாளிகள் ஜெயலலிதா உடல்நிலைத்தன்மையை உறுதிப்படுத்தி கொண்டு நேரில் கண்டதன் அடிப்படையில் செய்தியாக வெளியிட்டார்களா அல்லது தகவல்கள் அடிப்படையில் வந்த செய்தியை வைத்துக்கொண்டு செய்திகள் வெளியிட்டார்களா? அப்படி செயல்பட்ட மீடியாக்கள் யார்? சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அன்றாடம் ஜெயலலிதாவை பராமரித்து வந்து அன்றாடம் சிகிச்சை மருத்துவம் செயல்பாடுகளில் அவருக்கு தொடர்ந்து உறுதுணையாக இருந்து வந்தவர்கள் யார்? 22/9/2016 ஜெயலலிதாவின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது என்று கூறி சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்படுவதற்கு முன்பு ஊடகங்கள் அதே மாதத்தில் வேறு தேதிகளை குறிப்பிட்டு ஜெயலலிதா அவர்கள் அரசியல் சூழ்நிலைகளிலிருந்தும் சட்டமன்ற நடவடிக்கைகளிலிருந்தும் தவிர்த்து வந்ததாக ஊடகங்களில் வந்த செய்திகள், அதைத் தொடர்ந்து நிகழ்வுகள் ஏதாவது பிரச்சனையை அந்த போயஸ் கார்டன் வேதா இல்லத்தில் கிளப்பியிருந்ததா? ஜெயலலிதா மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்படுவதற்கு முன்பு அவரது வீட்டில் நிகழ்ந்தவைகள் என்ன? அப்போது அங்கு அவரது உடல்நிலை எப்படி இருந்தது?
அங்கு அவரது உடல்நிலை குறித்த ஐயப்பாடுகள் என்ன? ஜெயலலிதாவுக்கு மருத்துவ சிகிச்சை என்று அளிக்கிற ஒவ்வொரு காலகட்டத்திலும் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிற அவரது உடல்நிலை குறித்து சொல்லப்படுகிற விஷயங்கள், ஊடகங்களுக்கு மருத்துவமனை அனுமதி பெற்ற செய்திகளை வழங்கியவர்கள் யார்? மருத்துவமனை மருத்துவர்களே ஊடகங்களுக்கு செய்திகள் அளித்தார்களா? அல்லது மருத்துவமனை அறிக்கை ஊடகங்களுக்கென்று தயாரிக்கப்பட்டு அது யாராலாவது சரிபார்க்கப்பட்ட பிறகு ஊடகங்களுக்கு செய்தி வழங்க யாராவது சரிபார்த்து உறுதி செய்த பிறகு ஊடகங்களுக்கு செய்தி அளிக்கப்பட்டதா? அந்த செய்தியின் தன்மை என்ன என்று அனைத்து அம்சங்களையும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அமைக்கப்பட்ட விசாரணை ஆணையம் உண்மை நிலை கண்டறிய வேண்டும். ஒரு மாநில முதல்வர் உடல்நிலை குறித்த விவரத்தை மேமிதங்கிய பாரத குடியரசுத் தலைவர் அவர்களிடம் மேதக ஆளுநர் கொண்டு வரவில்லை என்றால் அதற்கான காரணம் என்ன? அதற்கான தேவை அவசியமில்லை என கருதிவிட்டாரா? தமிழ்நாடு மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலவரங்கள் குறித்து அப்போதைய மேதக ஆளுநர் மனோநிலை என்ன? ஆளுநர் மாளிகை நிர்வாக குறிப்புகளில் இந்த காலகட்டத்திய செய்திகள் என்னென்ன? மாநில அளவில் மேதக ஆளுநர் ஜெயலலிதா உடல்நிலை குறித்த விஷயத்தில் என்ன கருத்தினை அப்போது ஒவ்வொரு காலகட்ட இடைவெளியிலும் பதிவு செய்திருக்கிறார்? மேதக ஆளுநர் தான் முடிவு செய்து வெளியிட்ட தன்மையோடு தலைமைச் செயலாளரிடம் இது குறித்து எத்தனை முறை கலந்து ஆலோசித்திருக்கிறார்? இது குறித்து தலைமைச் செயலாளர் எத்தனை முறை ஆளுநர் மாளிகை சென்றிருக்கிறார்? மக்களுக்கான செய்தி அரசு குறிப்பு செய்தி என்று ஜெயலலிதா உடல்நிலை விஷயத்தில் தலைமைச் செயலாளர் தன் அதிகார வரம்பில் எத்தனை முறை செய்தி வெளியிட்டிருக்கிறார்? மேதக ஆளுநர் தன் அதிகார வரம்பில் ஆளுநர் மாளிகை செய்தி என்று எத்தனை முறை செய்தி வெளியிட்டிருக்கிறார்? மேதக ஆளுநர் ஆலோசனையின் பேரில் தலைமைச் செயலாளர் தலைமைச் செயலக குறிப்பு என்று எத்தனை முறை செய்தி வெளியிட்டிருக்கிறார்? நிர்வாக ரீதியிலான அலுவல் குறிப்புகள் என்று மேதக ஆளுநர் மாளிகையிலும் தமிழக அரசு தலைமைச் செயலாளர் அலுவலகத்திலும் ஜெயலலிதா உடல்நிலை குறித்து இடம்பெற்றவைகள் என்னென்ன என்பதையும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஆளுநர் விசாரணை கமிஷன் அமைத்த பிறகு மத்திய அரசை அணுகி தமிழகத்திற்கு நிரந்தர ஆளுநர் தேவை என்று கருதி தெரிவித்தாரா? அல்லது மத்திய அரசு இந்த நேரத்தில் தமிழகத்திற்கென்று ஆளுநரை நியமித்ததா? ஜெயலலிதா தமிழக முதல்வராக இருந்தபோது அவர் காலகட்டத்தில் தமிழகத்திற்கு பொறுப்பு ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் மேதகு வித்யாசாகர் ராவ் அவர்கள். ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதும் ஜெயலலிதா மரண அறிவிப்பு செய்தி வெளியிடுகிற போதும் அதன் பிறகு பதவி பிரமாண நிலைகளில் ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து முதல்வரை நியமிக்கும் போது எல்லாம் தொடர்ந்து அரசியல் சூழ்நிலைகள் மாறுதலுக்கு உட்படுகிறது என்ற காலகட்டமெல்லாம் பொறுப்பு நிலை ஆளுநராக வந்து சென்றவர். விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டதற்கு நிர்வாக ரீதியில் அரசாணை அறிவிப்பு வெளியிட்டுவிட்ட நிலையில் ஆளுநர் நியமனம் மாறுதல் செய்யப்பட்டது ஏன்? திரு வித்யாசாகர் ராவ் அவர்கள் மத்திய அரசிடம் விசாரணை ஆணையம் முழு அறிக்கை தாக்கல் வரையில் தமிழகத்தில் பொறுப்பு நிலை ஆளுநராக தொடர வேண்டும் என்று தனது ஆளுநர் பதவியில் இருக்கிற போது ஜெயலலிதா மரண விவகாரம், சிகிச்சை மரணம் அறிவிப்பு எல்லாம் நிகழ்ந்தது. ஜெயலலிதா இருக்கிற போதும் அவர் இறப்பிற்கு பிறகும் ஆளுநர் பொறுப்பில் இருந்திருக்கிறேன், அதனால் விசாரணை ஆணையத்தில் தன் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும், விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஆளுநர் பொறுப்பில் தமிழக அரசால் தலைமைச் செயலாளர் மாநில சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் விசாரணை கமிஷன் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிற காலகட்டத்தில் வெளியிட்டிருப்பது சட்டம் ஒழுங்கு விசாரணை தன்மைக்கு இடையூறாக இருப்பதாக கருதவில்லையா? விசாரணை தன்மைக்கு தொய்வு ஏற்படுத்தும் என்று கருதவில்லையா? ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிக்க விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஜெயலலிதா மரணம் மர்மம், அது குறித்து விசாரிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டதன் அடிப்படையில் ஜெயலலிதா மரணம் என்ற நிலையில் மருத்துவ சிகிச்சை பலனின்றி மரணம் என்ற நிலையில் இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிற வகையில் அப்போதைய தற்காலிக முதல்வராக இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்கிற நிலையும் 22/9/2016 ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை என்று அனுமதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிற நாளும் செய்தியும் இப்போது முந்தைய ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அவர்கள் எழுதிய புத்தகத்தில் அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக என்று இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்கள் தனக்கு 23/9/2016 ஆளுநர் என்ற முறையில் நன்றி தெரிவித்து கடிதம் அனுப்பியதாகவும் கூறிய ஒரு செய்தி இடம்பெற்றிருப்பதாக வரக்கூடிய செய்தியும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டதாக இருக்கிறது. அப்போதைய தற்காலிக முதல்வர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்கிற கருத்தும் அப்போதைய பொறுப்பு ஆளுநராக இருந்த திரு வித்யாசாகர் ராவ் அவர்கள் கருத்தும் இருவேறுபட்ட கருத்தில் ஜெயலலிதா மரண விவகாரத்தை கொண்டு செல்கிற போக்கில் ஜெயலலிதா மரண விஷயத்தில் உண்மைத்தன்மை கண்டறிய வேண்டிய நிலையில் விசாரணை ஆணையம் தன் விசாரணையை மேலும் கவனமெடுத்துக் கொண்டு விசாரிக்க வேண்டிய பொறுப்பு நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறது. இப்போது விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டு தன் விசாரணையை தொடங்கியிருக்கிற இந்த காலகட்டத்தில் மேதக ஆளுநர் திரு வித்யாசாகர் ராவ் அவர்கள் ஆளுநர் மாறுதலில் வெளியில் சென்றுவிட்ட நிலையில் இப்போது ஜெயலலிதா மரணம் இயற்கையானது என்று கொண்டு செல்வதற்காக இப்படி ஒரு காரியத்தை உருவாக்கினாரா என்ற அடிப்படையிலும் 23/9/2016 ஜெயலலிதாவால் மருத்துவமனையிலிருந்து கையெழுத்திடப்பட்டிருக்கிற இந்த கடிதம் அன்றைய நாளில் அவர் தமிழக ஆளுநராக பொறுப்பில் இருந்த காலகட்டத்தில் அவரால் ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து செய்தி வெளியிடவில்லை என்பதையும் கருத்தில் கொண்டு விசாரணை ஆணையம் தன் விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். திரு வித்யாசாகர் ராவ் அவர்களால் இப்போது வெளியிடப்பட்டிருக்கிற 23/9/2016 கடிதம் விசாரணை ஆணையத்தால் பெறப்பட்டு விட்டதா? அந்த கடித விபரம் ராஜ்பவனிலிருந்து அதிகாரப்பூர்வமாக இந்த விசாரணை கமிஷன் பெற்றிருக்கிறதா?
உள்நோக்கம் கொண்டு வேண்டுமென்றே திட்டமிட்டு திரு வித்யாசாகர் ராவ் அவர்கள் ஜெயலலிதா மரண விவகாரத்தை இயற்கையானது என்று காட்ட முயற்சித்து இப்படி ஒரு கடிதத்தை உருவாக்கினாரா? 23/9/2016 தேதியில் பொறுப்பாளுநர் திரு வித்யாசாகர் ராவ் கடிதத்தில் ஜெயலலிதா அவர்கள் கையெழுத்திட்டதாக கடிதம் இருக்கிறது. இது அன்றைய நாளில் ஜெயலலிதா தீவிர சிகிச்சையிலிருந்து கையெழுத்திட்டாரா, பொதுப்பிரிவிலிருந்து கையெழுத்திட்டாரா என்பதும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஒரு அரசின் மீது இங்கு குற்றச்சாட்டு என்னால் எடுத்து வைக்கப்படுகிறது என்றால், அரசு என்பது ஒரு மக்களுக்கான நிறுவனம், அமைப்பு, கட்டுமானம். அது அதன் கட்டமைப்பில் அதன் செயல்பாட்டின் தன்மையில் உறுதிப்படுத்தி கொண்டுதான் செயல்பட அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கி இருக்கிறது. இங்கு அதிகாரிகள் நிலையில் அரசின் கடமைகளை அரசின் அதிகாரிகள் செயல்படுத்தி கொண்டு வருகிற வேளையில் அரசு அதிகாரிகள் செய்கிற தவறுகள், ஊழல்கள், நிர்வாக சீர்கேடுகள், ஆளுங்கட்சியின் நிர்வாக குளறுபடிகள் என்று சுட்டிக்காட்டுகிற போது தனித்தனியாக இவர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டுகிற அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக இவர்கள் அனைவரையும் உள்ளடக்கி வைத்திருக்கக்கூடிய அரசு மீது எடுத்து வைக்க குற்றச்சாட்டாக எடுத்து வைக்கப்பட்டன. அரசின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் அரசு எடுக்கிற அத்தனை நடவடிக்கைகளுக்கும் உறுதுணையாக செயல்பட்டு கொண்டிருக்கிற அதே நேரத்தில் அதிகாரிகளின், மக்கள் பிரதிநிதிகளின் செயல்பாடுகளின் தவறுகளை சுட்டிக்காட்டுகிற முழு பொறுப்பும் அரசின் மீது விழுந்து விடுகிற நிலையில் ஒன்றை சரி செய்ய விளக்கமளிக்கிற போது அது அரசின் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டாக கருதாமல் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் மீது, மக்கள் பிரதிநிதிகள் மீதான நடவடிக்கையை அரசின் அங்கமாக இருந்து செயல்படக்கூடிய அமைப்புகள் தவறிவிடக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். இப்படி அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள் நிலையில் இவர்களுக்கான கடமையும் பொறுப்பும் இருக்கிற நிலையில்தான் இவர்கள் தம் கடமையிலிருந்து தவறும் போது அதற்கான விளைவுகளுக்கும் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்பவர்களாக உட்படுத்தப்படுகிறார்கள். இவர்களுக்கு தலைமை நிர்வாகமாக மாநில ஆளுநர் இருக்கிற நிலையில் ஒரு மாநில ஆளுநர் தம் கடமையிலிருந்து தவறுகிற நிலையில் நிர்வாகம் முற்றும் தோல்வியாகி விடுகிறது. ஜனநாயகத்தின் பெருமையை காப்பாற்ற மேன்மை தங்கிய மாண்புமிகு, மேதகு என்ற வார்த்தைகளின் பதவியின் மேன்மை மிளிர்ந்து கொண்டிருக்கிறது. இதில் இப்போது மேதகு நிலையில் ஒரு ஆளுநரின் நிர்வாகத்தன்மை விசாரிக்கப்பட வேண்டியது இருக்கிறது. ஜெயலலிதாவின் உண்மை நிலை அரசு சார்பில் தலைமைச் செயலாளரை தவிர வேறு எவரும் முழுமையாக அறிந்திருக்க வாய்ப்பில்லை. இவர் ஒருவரே மாநில நிர்வாகத்தின் முடிவெடுப்பதும், தீர்மானம் செய்வதும், செயல்படுத்துவதும் என்று எல்லாமே தலைமைச் செயலாளர் அடிப்படையில் இருக்கிற நிலையில் இவர் ஒருவரே முழுமையாக விவரங்கள் அறிந்தவர் என்பதை கவனத்தில் கொண்டு தமிழக அரசு தலைமைச் செயலாளர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். தமிழக அரசு சார்பில் மேதகு ஆளுநரும் தலைமைச் செயலாளரும் ஜெயலலிதா உடல்நிலை குறித்த விஷயங்கள் குறித்து, மாநில சட்டம் ஒழுங்கு குறித்த விஷயத்தில் மத்திய அரசுக்கு தெரிவித்தது என்ன? அதன் அடிப்படையில் எத்தனை முறை மத்திய அரசுக்கு கொண்டு சென்றார்கள்? மத்திய அரசு ஜெயலலிதா உடல்நிலை குறித்த விஷயத்தில் மேதகு ஆளுநரிடமும் தலைமைச் செயலாளரிடமும் கொண்டு செல்லப்பட்ட விஷயங்களின் அடிப்படையில்தான் மேதகு ஆளுநரும் தலைமைச் செயலாளரும் செயல்பட்டார்கள் என்பதை மத்திய அரசு உறுதிப்படுத்த முடியுமா? நடைமுறையில் ஜெயலலிதா உடல்நிலை குறித்து மக்கள் எழுப்புகிற சந்தேகங்கள், அதற்கு நிர்வாக ரீதியில் அளிக்கப்படுகிற விளக்கங்கள் என்று மக்கள் நிலையில் தெளிவுபடுத்தி கொண்டு வருவதாக மத்திய அரசுக்கு ஏதாவது மேதகு தமிழக ஆளுநரும் தமிழக அரசு தலைமைச் செயலாளரும் நிர்வாகம் மூலம் மத்திய அரசுக்கு தெரிவித்திருக்கிறார்களா? மாநில சட்டம் ஒழுங்கு குறித்து ஏதாவது உள்துறைக்கு அனுப்பியிருந்தால் அந்த தகவல் என்ன என்பதும், அது அன்றைய சூழ்நிலையில் மக்கள் நிலையில் தமிழக அரசு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அதில் ஏதாவது இடம்பெற்றிருக்கிறதா என்ற அடிப்படையில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஜெயலலிதா உடல்நிலை குறித்து போயஸ் கார்டன் அவரது இல்லத்திலிருந்து தமிழக அரசு தலைமைச் செயலாளருக்கு தெரிவித்து அவர் ஜெயலலிதா போயஸ் கார்டன் இல்லத்திற்கு வந்தாரா, அல்லது ஜெயலலிதா உடல்நிலை மோசமாக இருந்தபோது தலைமைச் செயலாளர் போயஸ் கார்டன் வேதா இல்லத்திலேயே இருந்தாரா, அங்கு அரசு சார்பில் உள்ளவர்கள் யாராவது இருந்தார்களா, அல்லது விவரம் தெரிந்து கொண்டார்களா என்பது எல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். முதல்வர் ஜெயலலிதா மரணம் குறித்து அறிய, விசாரிக்க முற்படுகிற விசாரணை ஆணையம் அரசியல் சூழ்நிலைகள், சூழல்கள் தவிர்க்க முடியாததாக இருப்பதை உணர்ந்து அதையும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாக அமைத்து விசாரணை நடைமுறை கையாள வேண்டும். எனவே ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிக்கிற விசாரணை ஆணையம் அரசியல் சார்ந்த விஷயங்கள், சூழல்கள் இந்த விசாரணை கமிஷன் முன் கொண்டு வரப்படுகிற நிலையில் ஒரு மாநில முதல்வரின் மரணத்தில் இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிப்பதற்கான காரணிகளில் அவை முக்கியமானவை என்ற அடிப்படையில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஜெயலலிதா வீட்டில் அவரது குடும்ப மருத்துவர் ஜெயலலிதாவுக்கு கடைசியாக எப்போது மருத்துவ சிகிச்சை அளித்தார்? 22/9/2016 அன்று ஜெயலலிதாவை சிகிச்சைக்கு என்று சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு அனுப்புகிற போது குடும்ப மருத்துவர் அப்போது அங்கு இருந்தாரா? அங்கு ஜெயலலிதாவுக்கு மேற்கொண்டு அளிக்க வேண்டிய சிகிச்சைகள் குறித்து ஜெயலலிதாவை கொண்டு சென்ற வாகனம், உடன் சென்ற வாகனங்கள் என்று இருந்த மருத்துவ குழுவிடம் மேற்கொள்ள வேண்டிய சிகிச்சைகள் குறித்து சொன்னாரா? அல்லது அப்போதைய மருத்துவமனைக்கு சென்ற அந்த மருத்துவ குழுவுடன் குடும்ப மருத்துவரும் சென்றாரா? அப்போது அப்போலோ மருத்துவமனையில் மருத்துவமனை நிர்வாகத்திடம் மேற்கொள்ள வேண்டிய சிகிச்சைகள் குறித்து குடும்ப மருத்துவர் சொன்னாரா? இல்லை என்றால் போயஸ் கார்டன் வேதா இல்லத்திலேயே ஜெயலலிதாவின் குடும்ப மருத்துவர் விடுவிக்கப்பட்டாரா? 22/9/2016 அன்று தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் திடீர் உடல்நிலை சுகவீனம் என்று சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுவதற்கு முன் ஜெயலலிதாவின் குடும்ப மருத்துவர் எப்போது ஜெயலலிதாவை சந்தித்தார்? அப்போது போயஸ் கார்டன் வேதா இல்லத்தில் ஏதாவது கூச்சல், குழப்பம், சச்சரவு என்று ஏதாவது அங்கு நிகழ்ந்ததா? அது குறித்து அந்த இல்லத்திற்குள் இருக்கிற பணியாளர்கள், பாதுகாப்பில் இருக்கக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள் என்று இவர்களுக்கு ஏதாவது விவரம் தெரிந்ததா?
எப்போதும் இருக்கிற அமைதியான சூழ்நிலை அன்றைய நாளோ அதற்கு முன்போ ஏதாவது மாறுபட்ட சூழ்நிலைகள் சூழல்கள் அங்கு போயஸ் கார்டன் வேதா இல்லத்தில் உருவானதாக ஏதாவது அறிகுறிகள் இவர்களுக்கு நேரடியாக பார்த்ததாக அல்லது காதால் கேட்டதாக அல்லது உணர்ந்ததாக உணரக்கூடிய அளவில் ஏதாவது நிகழ்ந்ததாக இருந்ததா? ஒட்டுமொத்தமாக போயஸ் கார்டன் வேதா இல்லத்திலிருந்து முற்றிலுமாக அங்கு ஜெயலலிதா தரப்பில் இருந்தவர்கள் எப்போது வெளியேற்றப்பட்டார்கள்? வீட்டிற்குள்ளே பணியில் இருந்தவர்கள் அங்கு ஜெயலலிதா சசிகலா இந்த இருவரிடத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நிகழ்வதற்கான அறிகுறியாக கூச்சல் குழப்பம் வாக்குவாதம் என்று ஏதாவது தெரிந்ததா? 22/9/2016க்கு முன்பாக இன்றைய நாளிலிருந்து தனது இயல்பான அன்றாட செயல்பாடுகளை ஜெயலலிதா அவர்கள் தவிர்த்து வந்திருக்கிறார் என்ற அளவில் போயஸ் கார்டன் வேதா இல்லத்தில் பணியில் இருந்த ஜெயலலிதா உறவினர்கள் விசாரிக்கப்பட வேண்டும். ஒரு முதல்வர் என்ற நிலையில் ஜெயலலிதாவை அன்றாடம் அவரை சந்தித்து வருபவர்கள் கடைசியாக என்று பார்த்தவர்கள் எந்த நேரத்தில் பார்த்தார்கள் என்று விசாரிக்கப்பட வேண்டும்.